ஹலோ, வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் பசங்களா, எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? மை டியர் 12th standard boys and 12th standard girls, I hope all of you are doing good and you're all super duper excited for today's class, which is going to be probability. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது probability. ஆல்மோஸ்ட் முக்காவாசி சாப்டர் இன்னைக்கு முடிச்சிரும் and கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? So, are you all ready? Shall we all get started? எல்லாரும் தயார்னா நம்ம சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் பசங்களா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்கடா. டேய் 12th பசங்களா, ஏன்னா like I said 12th I want more involvement from you guys, more participation. So மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் செஷன்ஸ்க்கு கூட்டு வாங்க, நம்மளாம் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம். அண்ட் இந்த சாப்டர் ஒரு ரொம்ப ஈஸியான சாப்டர். கண்டிப்பா இந்த லெக்சருக்கு பிறகு உங்க எல்லாருக்குமே இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா தான் தெரியும். So don't worry about it. So shall we get started? Are you ready? Shall we rock it? தெரிக்க விடலாமா? தெரிக்க விட்டுலாமா? So எல்லாரும் தயார்னா பசங்களா, நம்மளோட வீடியோட லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. அண்ட் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டு த சேனல். This is for board exam 2024. யாரெல்லாம் 12th standard படிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ப்ராபபிலிட்டி சாப்டர் இந்த லெக்சருக்கு பிறகு ரொம்ப ஈஸி ஆயிரும். இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் மேரத்தான். ஏன்னா முக்காவாசி 80% ஆஃப் த சாப்டர் ஐ வில் கம்ப்ளீட் இன் திஸ் லெக்சர். ஓகே, ஸோ இது எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இந்த லெக்சர் வில் பி ஃபார் 2 hours மினிமம். ஓகே, ஸோ மினிமம் 2 hours, மேக்ஸிமம் 2.5 hours. அதுக்கு மேலே எனக்கே வாய்ஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நான் 2.5 hours மேலாம் நான் எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி, சரியா? ஸோ ஆரம்பிக்கலாமா? Shall we all get started? நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. உங்க கூட படிக்கிற உங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த போர்டு எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி செஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட லைக் பட்டனை அச்சு வச்சிருங்க. ஏன்னா that is the biggest motivation I can get as a teacher from my students. Okay, so now let's get started my dear boys and girls. So இன்னைக்கு நான் கவர் பண்ண போறது, if my voice is good, என் தொண்டை சரியா இருந்துச்சுன்னா நான் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் முடிக்க போறேன். ஓகேவா? சோ இதான் என்னோட பிளான். என் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு 2.5 hours இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்க போறேன். சரியா? சோ அடுத்த 2 டாபிக் டுபாக்கூர் டாபிக், அதை வேணா நான் பார்ட் 2 எடுக்க போறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஐ வில் டேக் இட் இன் பார்ட் 2. மீண்டும் தொடரும் அப்படின்னு அடுத்த பாட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஓகேவா? சோ முக்கியமானது இந்த சாப்டர்ல இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சு பேஸ் தியரம் வரைக்கும். சோ பேஸ் தியரம் வரைக்கும் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட். இட் இஸ் a very easy chapter. அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. நான் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் கிளியர்லி. கொஞ்சம் என் கூட கவனிங்க. அண்ட் பசங்களா, ப்ளீஸ் கொஞ்சம் பென்னும் பேப்பரும் எடுத்துட்டு என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி, ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் யூ வில் கெட் பெட்டர். இல்லாட்டி நான் சால்வ் பண்றப்போ எல்லாமே ஈஸியா இருக்கும், எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அப்புறமாட்டி நீ போய் சால்வ் பண்றப்போ கஷ்டமா இருக்கும். புரியுதா? ஸோ அதனாலதான் நீ என் கூட சேர்ந்து சால்வ் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? வெரி குட். சோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம் பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதலாவது இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ப்ராபபிலிட்டினா என்னது? ப்ராபபிலிட்டினா நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சது. ப்ராபபிலிட்டி இஸ் நதிங் பட் the chance of something happening. So what is the formula for probability? Number of favorable outcome by total number of outcome. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன definitions which most of you will know. நம்ம classical definition of probability. Classical definition of probability என்னது? Probability is nothing but number of favorable outcomes by total number of outcome. So for example, நம்ம கிட்ட ஒரு பாஸ்கெட்ல 3 பால் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கூடையில 3 பால் இருக்கு. ஒரு ரெட் பால், ஒரு ப்ளூ பால், ஒரு கிரீன் பால். இந்த மாதிரி 3 பால் இருக்கு. So we can find the probability of getting a red ball. சோ இந்த பேக்ல நான் கை விட்டு ஒரு பால் எடுத்தா அது ரெட்டா இருக்க எவ்வளவு ப்ராபபிலிட்டி? அது ரெட்டா இருக்க ப்ராபபிலிட்டி வந்து 1/3 இல்லையா? ஏன்னா
probability that you will get a red ball is equal to favorable outcome எவ்வளோ? இது ஒண்ணுதான் favorable outcome. So ஒரே ஒரு favorable outcome. Total outcomes எவ்வளோ? Total outcomes நான் இந்த basket குள்ள கை விட்டா 3 outcome வர வாய்ப்பு இருக்கு. So அதான் total outcome 3. So அதான் 1/3. Are you all clear? இது டுபாக்கூர் probability. இது வந்து நீங்க 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ இது அப்படியே நம்ம வேற லெவலுக்கு தூக்கிட்டு போறோம். ஓகேவா? So this is your classical definition of probability, where the probability of any event is equal to the number of favorable outcome divided by the total number of outcome. That is your classical definition. ஆனா இந்த சாப்டர்ல நம்ம இன்னும் அதிகமா போய் படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இத பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ரெடியா? Just to refresh your memory. உங்க 10th standard refresh பண்றதுக்கு, உங்க 11th standard refresh பண்றதுக்கு நான் ஒரு சில basic questions கேட்க போறேன் before I move into the chapter. Are you ready? Can you handle it? ஒரு 5 minutes. Let's refresh whatever we learned so far. So இப்ப நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Everybody try to solve it. கட குயிக்கா டப்புன்னு ஆன்சர் சொல்லணும். I don't want you to take time. ரொம்ப நேரம் எடுக்காதீங்கடா டேய், சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. ஒரு கார்டு இஸ் drawn. நான் வந்து ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டை உருவுறேன், ஒரு கார்டை எடுக்கிறேன். So 52 கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறேன். Calculate the probability that it will be an ace. So we have 4 ace இல்லையா? We have 4 aces in a deck of cards. எல்லாருக்கும் தெரியுமா? In a deck of cards you have 4 aces. அது எல்லாருக்கும் தெரியும்ல? I hope all of you remember. எல்லாம் விளையாடி இருக்கீங்களா? சீட் விளையாடி இருக்கீங்களா? So you have diamonds, you have heart, you have spade, you have clubs. So இதான் 4 டிவிஷன் இல்லையா? So உனக்கு வந்து 4 டிவிஷன் இருக்கும். டைமண்ட் இருக்கும், ஹார்ட்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்பேட் இருக்கும், அப்புறம் கிளப்ஸ் இருக்கும் இல்லையா? So டைமண்டும் ஹார்ட்டும் ரெட் கலர், இது ரெண்டும் ரெட் கலர், அண்ட் ஸ்பேடும் கிளப்ஸும் பிளாக் கலர். So இதான் நம்ம டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்க செட். ஸோ டைமண்ட்ல என்ன இருக்கும்? டைமண்ட்ல ஏ தான் 1, அப்புறம் 2 3 4 5 ஆல் தி வே அப் டு 10, அதுக்கப்புறம் கிங் குவீன் ஜாக். அந்த மாதிரி ஹார்ட்லயும் ஏ தான் 1, அப்புறம் A 2 3 4 5 till 10, அப்புறம் கிங் குவீன் ஜாக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்லயும் 13 கார்டு இருக்கும். 13 டைமண்ட்ஸ், 13 ஹார்ட், 13 ஸ்பேட், 13 கிளப்ஸ். புரியுதா? எல்லாருக்கும் கிளியரா பசங்களா? I hope all of you remember that. யாருக்கும் அதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே? சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. 52 கார்டு இருக்குல்ல, அந்த 52 கார்டு வந்து 13 டைமண்ட்ஸ். டைமண்ட் வந்து ரெட் கலர். 13 ஹார்ட்ஸ். ஹார்ட் வந்து ரெட் கலர். அதே மாதிரி 13 ஸ்பேட். ஸ்பேட் வந்து பிளாக் கலர். அதே மாதிரி 13 கிளப்ஸ், அதுவும் பிளாக் கலர். ஓகேவா? என்னென்ன கார்ட்ஸ் இருக்கும்? யூ ஹேவ் ஏஸ் 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் கிங் குவீன் ஜாக். அதே மாதிரி இங்க, அதே மாதிரி இங்க, அதே மாதிரி இங்க. சோ அதான் 52 கார்ட்ஸ். அதான் 52 கார்ட்ஸ். 13 plus 13 plus 13 plus 13. ஜோக்கர்லாம் கிடையாது டே. ஜோக்கர்லாம் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே? சோ I hope all of you are clear. எல்லாருக்கும் கிளியரா பசங்களா? சோ இப்போ எவ்வளவு ஏஸ் இருக்கும் சார்? டைமண்ட்ல ஒரு ஏஸ் சார், அதே மாதிரி ஹார்ட்ல ஒரு ஏஸ், அதே மாதிரி ஸ்பேட்ல ஒரு ஏஸ், அதே மாதிரி கிளப்ல ஒரு ஏஸ். சோ என் மொத்த டெக்ல 4 ஏஸ் தான் இருக்கும். ஓகே? என் மொத்த டெக்ல 4 ஏஸ் தான் இருக்கும். சோ probability of getting an ace, probability of getting an ace is எவ்வளோ? Number of favorable outcome by total number of outcome. So answer is 1/13. மாசா? வேற லெவலா? சந்தோஷமா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Did you all like it? அபிஷேக் வேற லெவல். அபிஷேக் சார் கிளாவர்னா என்ன சார்? கிளாவர்னா கிளப் டாடே. I think கிளப்புக்கு இன்னொரு பேர், they call it claver also, but I call it clubs. Anyway, you can follow what you want. சரியா? அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷேப் தான் கிளப். அண்ட் ஸ்பேட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸ்பேட் தான் அதிக வேல்யூ, ஹையர் ப்ரியாரிட்டி.
அதெல்லாம் ரம்மி இந்த மாதிரி கார்ட்ஸ் விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? So are you all clear? முன்னாடி போலாமா? சந்தோஷமா? இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் பசங்களா. Let's go to the next question. Can you all please try it out? ரொம்ப டுபாக்கூர் கேள்விடா டேய். இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு recap of what you learned so far. இது வரைக்கும் நீங்க படிச்சதோட recap தான். நான் இன்னும் 12th standard probability குள்ள வரவே இல்லை. So 12th standard probability நான் டீச் பண்றதுக்கு முன்னாடி I wanted to revise all of this. So எவ்வளோ டெஸ்ட்ல இந்த பையன் இந்த ஸ்டூடெண்ட் வந்து 70 மார்க்ஸ் மேல வாங்கியிருக்காங்க. So probability that the student got 70 marks above. Okay. So அது எவ்வளோ? 70 மார்க்ஸ் மேல எங்க? 1 2 3. So 3 டெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்வளோ டெஸ்ட்? அவுட் ஆஃப் 5 டெஸ்ட். So out of 5 டெஸ்ட் 3 டெஸ்ட்ல நம்ம பையன் வந்து he has scored above 70. So answer is option B. ஏனா 3 divided by 5 is 0.6. Did you all like it? Are you all clear? Everybody happy? So very basic, very easy to follow. இதுல உங்க எல்லாருக்கும் you have understood everything, I hope. So yeah, please check this out. இது நல்ல கேள்வி. Please try to solve it. எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க பசங்களா. I want you all to be fast. I want you all to be quick. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. So ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க who are playing a tennis match. So tennis matchல சங்கீத் winning the match ஓட probability of சங்கீத் winning எவ்வளோ? It is 0.62. அப்போ what is the probability of ராஷ்மி winning? அது எவ்வளோன்னு கேட்கலாம். So அது எக்ஸ்னு வச்சுக்கோ பசங்களா. இந்த மேட்ச்ல ஒன்னு இவன் ஜெயிக்கணும் இல்ல இவங்க ஜெயிக்கணும். So probability of சங்கீத் winning plus probability of ராஷ்மி winning should be equal to 1. ஏனா ஒன்னு இவன் ஜெயிப்பா இல்ல ராஷ்மி has to win இல்லையா? ஏதாச்சும் ஒன்னு தான் நடக்கணும். So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா it should give you 1 because any one of them is certain. Any one of them will happen for sure. Either this guy will win or this girl will win. So அப்போ 0.62 அதான் probability of Sangeet winning plus probability of Rashmi winning is equal to 1. So probability of Rashmi winning is 1 minus 0.62. So x is equal to 0.38. சூப்பரா, வேற லெவலா, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? So இப்ப நம்ம இந்த சாப்டருக்குள்ள வரலாமா? Are you ready? இது வரைக்கும் நம்ம பண்ணது வெறும் வார்ம் அப். சோ இப்ப நீங்க எல்லாம் ரெடி நான் நம்புறேன். இப்போ நான் இந்த சாப்டருக்குள்ள இறங்க போறேன். இப்போதான் நம்ம களத்துக்குள்ள இறங்க போறோம். ஓகே சார், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்போ சார்? சிரஞ்சீவ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல் மாரத்தான் 4 hour 4 hours I have completed it. போய் செக் பண்ணுங்கடா டேய் 12th பசங்களா. இந்த சேனல்ல நான் நிறைய சாப்டர்ஸ் எடுத்திருப்பேன் 12th. அங்க இங்க இருக்கும். நீ போய் கூகுள்ல இல்ல யூடியூப்ல டைப் பண்ணா உனக்கு கிடைக்கும். So differential equation I have completed fully. போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? So பசங்களா இப்போ நம்ம உள்ள போலாம் இந்த சாப்டருக்குள்ள. I hope all of you are ready. So இப்போதான் நம்ம முக்கியமான டாபிக்ஸ்க்கு வரோம். So the first topic I am going to teach you all is conditional probability. ஓகேவா? So conditional probability ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பசங்களா. நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் டீடைலா பேச போறேன். So if you're all ready, let's go. சார்ட்ல போடுங்கப்பா. ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். Fantastic. சார் எவ்வளவு நேரம் சார் இந்த செஷன் இருக்கும்? இந்த செஷன் will be for 2 hours. So at least 10 o'clock or maybe maximum it will go up to 10:30. So 10 o'clock கண்டிப்பா I will reach or maybe it will extend up to 10:30. அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. Okay? Very good. Super mind bug. So let's get started. Conditional probability என்னது? Conditional probability என்னன்னு பாத்தீங்கன்னா, what is the probability that something will happen given that something else has already happened? Okay வா? So for example, conditional probability எப்படி எழுதுவோம்னா, we will write it like this. We will write it as P of A by B. So A by B அப்படின்னு எழுதுனா, இதோட அர்த்தம் என்னன்னா, probability that event A will occur given that B has already occurred. B ஏற்கனவே நடந்துச்சு.
then what is the probability that A will happen? அதான் conditional probability. So conditional probability னா என்னன்னா ஒன்னு ஏற்கனவே நடந்துச்சு. So அத பேஸ் பண்ணி இன்னொரு ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? Are you all able to understand? So probability of A by B இதான் conditional probability. இப்படி தான் நம்ம எழுதுவோம். So இதை எப்படி நீ பேசுவ, இதை எப்படி நீ சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா probability that event A will occur given that B has already occurred. So இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாமா? Let us soak ourselves. இதிலே ஊறி போய் புரிஞ்சுக்கலாமா? Let's try to understand it. So பசங்களா இதை புரிஞ்சிக்க நான் ஒரு வேற லெவல் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். ஓகேவா? So நான் என்ன பண்ண போறேன்? I'm going to roll 2 dice. 2 dice நான் ரோல் பண்ண போறேன். So அதுல வர அவுட்புட்ஸ்லாம் நான் நோட் பண்ண போறேன். சரியா? அதுல வர அவுட்புட்ஸ்லாம் நான் நோட் பண்ண போறேன். So என்னென்ன அவுட்புட் வரும்? சார் 2 dice ரோல் பண்ணா இதான் சார் அவுட்புட். நான் 10ஆம் கிளாஸ்ல என்னோட 10th ஸ்டாண்டர்ட்ல நான் இதை கத்துக்கிட்டேன் சார். இதெல்லாம் ரொம்ப ஈஸி சார், எனக்கு தெரியுமே. So I'm sure all of you are aware of this. இல்லையா? So இதா 2 dice ரோல் பண்ணா வரக்கூடிய அவுட்புட்ஸ். இல்லையா? இதுதான் 2 dice ரோல் பண்ணா வரக்கூடிய அவுட்புட்ஸ். I hope all of you are clear with this. Isn't that right, my dear boys and girls? So இந்த மாதிரி 36 அவுட்புட் வரும். இந்த மாதிரி 36 அவுட்புட் வரும். So இப்போ நான் கேக்குறேன், what is the probability that your sum of the dice is 5 provided that 1 has occurred in 1 dice? Okay, what is the probability that sum of the dice is equal to 5 provided given that 1 occurred in 1 die? வேற லெவலா? What is the answer? The answer is என்னதுப்பா? சொல்லுங்கப்பா. சார் அவன் என்ன சொல்றானா, ஒரு டைஸ்ல 1 வந்துச்சான் சார். ஒரு டைஸ்ல 1 வந்துச்சுன்னா இதெல்லாம் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்டா? இதெல்லாம் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்டா? Do you all agree? ஏன்னா ஒரு டைஸ்ல 1 வந்திருக்கணும். 1 occurred in 1 dice. புரியுதா? Are you all able to understand? So இப்போ எனக்கு வேணும், இப்போ எனக்கு என்ன ஆச்சு? இப்போ எனக்கு இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ எனக்கு இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். புரியுதா? Are you all able to follow, my dear boys and girls? Everybody happy? சந்தோஷமாடா? எல்லாருக்கும் புரியுதா? இப்போ I want to find out இதுல எதோட sum 5 வருது? சார் sum 5 2 தான் சார். இது 2 தான் சார் sum 5. So the answer is எல்லாருமே தப்புடா. The answer is it is 2 by 11. It is 2 by 11. Okay, it is 2 by 11. ஏன்னா எவ்வளவு கேஸ் இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த 11ல 2. இப்போ புரியுதா? மாசா? வேற லெவலா? Did you all like it? How sir 11? Day 1 occurring in 1 dice 11 case தான்டா. 11 case மட்டும் தானே. இங்க கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 திருப்பி 6 கவுண்ட் பண்ணியா? டேய் அப்போ 1,1 ரெண்டு தடவை கவுண்ட் பண்றீல. So it is 11. It is only 11 cases. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இது சும்மா உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் கொடுத்த ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள். I hope now you are able to get some understanding. இப்போ உனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு நான் நம்புறேன். ஓகேவா? So இதுதான் conditional probability. The probability of something happening given that something else has already happened. Okay, given that something has already happened. புரியுதா? Are you all able to understand? So அதான் P of A by B. P of A by B na probability that A will happen given that B
has already happened. So கீழ இருக்குது ஏற்கனவே நடந்துச்சு. So கீழ இருக்குது ஏற்கனவே நடந்துச்சு. மேல இருக்குது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Probability that A will happen given that B has already happened. Are you all clear? Everybody happy? சந்தோஷமா பசங்களா? So இதுக்கு ஃபார்முலா இருக்கு. So இதுக்கு ஃபார்முலா இருக்கு. What is the formula? Conditional probability ஓட ஃபார்முலா என்னன்னா it is P of மேல intersection கீழ divided by probability of கீழ இருக்குது. அவ்வளவுதான். So இதான் ஃபார்முலா ஃபார் conditional probability. Conditional probability ஃபார்முலா என்னது? மேல intersection கீழ அதோட probability P of A and B. Intersection na you call it and. Union na you call it or. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் basics of probability. இதெல்லாம் யாருமே மறக்க கூடாது. Okay? Are you all clear? Everybody happy? So இதான்பா P of A by B. So இப்ப இந்த ஃபார்முலா இதுல அப்ளை பண்ணலாமா? வரீங்களா? ட்ரை பண்ணலாமா? Very good. So P of B என்னது? Denominator first கண்டுபிடிக்கலாம். Denominator என்னது? Denominator வந்து probability that one dice will show one. Probability that one occurs in one dice. Okay வா? So probability that one occurs in one dice na எவ்வளவு இருக்கு? 11 cases இருக்கு. இல்லையா? So P of B is 11 by 36. Do you all agree? ஏனா இதுல 1 வருது, இதுல 1 வருது, 1 வருது, 1 வருது, 1 வருது, 1 வருது, இதுல. So மொத்தமா 11 casesல 1 occurs in one dice. So 11 by 36 is the probability of B happening. Even B நடக்கிறதுக்கு probability is 11 by 36. யார் யாருக்கெல்லாம் புரியுது? I hope you are all able to follow, my dear boys and my dear girls. Yes. So இப்போ A intersection B na probability that the sum is 5 and 1 occurs in one of the dice. A intersection B na நான் கொடுத்த A என்னது? நான் கொடுத்த A வந்து sum of the dice is 5. Sum of the dice is 5. அதான் நான் கொடுத்த A. நான் கொடுத்த B வந்து 1 occurs in one of the die. இல்லையா? So அப்போ sum being 5 and 1 occurring in one of the die ரெண்டுமே சேர்த்து பாத்தீனா சார் ரெண்டுமே சேர்த்து பார்த்தா இதுவும் மட்டும் தான் சார். only two possibilities sir. only two possibilities. So 2 out of what? Out of 36. So this is going to be 2 out of 36. So 2 by 36 divided by 11 by 36. Answer is 2 by 11. நம்மளுக்கு வந்து அதே ஆன்சர் வருதா? மாசா பிடிச்சிருந்துச்சா? Did you understand it? Was it legendary? How many of you are able to follow? Please let me know in the chat பசங்களா. போடுங்கடா ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். முன்னாடி போக question solve பண்ண you will get understanding, you will get clarity, you will get better. So shall I move forward? இப்போ இது ஓரளவுக்கு புரிஞ்சா போதும். எல்லாமே 100க்கு 100 புரிஞ்சு full crystal clear இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு புரிஞ்சா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டியா பரவாயில்ல. வெயிட் பண்ணு. இன்னும் ஒரு 10-5 கேள்வி சால்வ் பண்றப்போ உனக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி வரும். சோ அதுக்கு வெயிட் பண்ணு. என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணு. நீனும் தப்பு விட you will learn and கத்துப்ப நிறைய. ஓகேவா? வெரி குட். சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இதான் நம்மளோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஓட ஃபார்முலா P of A by B. A by B என்னது? Probability of A happening given that B has already happened. So it is equal to P of மேல intersection கீழ அப்படின்னா A and B divided by கீழ இருக்கிறதோட probability. இத மறக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது நான் ரிவர்ஸ்ல கொடுத்தா சார் P of B by A என்னது சார்? இது நீங்க சொல்லி கொடுக்கல சார். டேய் அதே ஃபார்முலா தான்டா. P of B by A னா probability of even B happening given that A has already happened. Probability that B will happen given that A has already happened. So P of B by A is what? Probability of மேல and intersection கீழ divided by probability of கீழ. So இதான் P of B by A. So அதனால B by A கேட்டா கன்ஃபியூஸ் ஆகாத. சொல்லி தரலன்னு சொல்லாத. எல்லாமே இத பேஸ் பண்ணி நீ அதையும் எழுதலாம். ஓகேவா?
Are you all clear? Everybody happy? So அதே மாதிரி they can ask you P of E by F. அப்பயும் கன்ஃபியூஸ் ஆகாத, எல்லாம் ஒண்ணுதான். என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல அண்ட் கீழே, மேல அண்ட் கீழே, அண்ட்னா இன்டர்செக்ஷன் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் கீழே. சோ இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி விதமா கேட்டாலும் நீ பயப்படக்கூடாது. You should be ready to answer. Now let's go forward. இப்போ போய் கேள்விகள் சால்வ் பண்ணலாம். வரீங்களா பசங்களா? Are you all ready? Shall we get started? So இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. If you have probability of same event by same event, the probability is 1. Probability of event divided by same event, அந்த மாதிரி conditional probability வந்துச்சுன்னா அதோட value 1. And if you have probability of A union B by F அப்படி வந்துச்சுன்னா you can just expand A union B. A union B is what? A plus B minus A intersection B. We all know that. அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணினா you will get the answer. அதான் நம்ம ப்ராப்பர்ட்டி 2. ஓகே, ப்ராப்பர்ட்டி 3 என்னது? Probability of A complement by B is equal to 1 minus probability of A by B. So இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் கேள்வியில யூஸ் பண்ணுவேன். கேள்வியில யூஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸா ஞாபகம் வச்சுக்கிறது சம்டைம்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ட்ரையா இருக்கும். ஆனா கவலைப்படாத, நான் கேள்வியில யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உனக்கு இதெல்லாம் ஈஸியா தெரியும். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ. இந்த நோட்ஸ் எல்லாம் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். அதை போய் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சரியா? சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். எவ்ரிபடி ட்ரை இட் அவுட். கம் ஆன் கைஸ், ஐ வாண்ட் யூ ஆல் டு பி ஃபாஸ்ட். Yes, hurry. You can use it for 12th ISC also. உனக்கு probability chapter இருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். And Nivedita, thank you so much. That is so kind of you. Yes, 500 integration questions. We will plan it. First நீங்க chapters முடிங்க. ரெகுலரா செஷன்ஸ்க்கு வாங்க. நம்ம physics chemistry chapters முடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம integration marathon வைக்கலாம். So உங்க participation பொறுத்து தான் I will create many more sessions for you. நீங்கலாம் சந்தோஷமா வந்தீங்கன்னா I will create lots of epic sessions. ஆனா I want your participation, your involvement. அது இல்லாம ஒண்ணும் நடக்காது. சரியா? வெரி குட். சோ பசங்களா வாங்க சால்வ் பண்ணலாம். ரெண்டு டைஸ் த்ரோ பண்றாங்க. ஓகேவா? ரெண்டு டைஸ் த்ரோ பண்ணா என்ன வரும்? 1,1 வரும், 1,2 வரும், 1,3, 1,4, 1,5, 1,6. அந்த மாதிரி 36 அவுட்கம்ஸ் வரும். 2,6, 3,6, 4,6, 5,6, 6,6. ஓகேவா? அப்புறம் you have 2,1 and then 3,1, 4,1, 5,1. So பசங்களா இந்த மாதிரிலாம் நீங்க சின்ன வயசுல எழுதி இருப்பீங்க இல்லல? You would have written this in your 10th standard. இந்த மாதிரி ரெண்டு டைஸ் ரோல் பண்ணாலே you will get totally 36 outcomes. அந்த 36 outcomes தான் நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். I hope all of you are able to understand. இதுல எதுவும் பெருசா இல்லடா. I am just writing down the 36 observations. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறேன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியும். சோ அதனால தான் ஒரு தடவை நான் டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லா எழுத போறேன் உங்களுக்காக. So please listen carefully. என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. I hope all of you are doing that. Yes, so shall we move forward பசங்களா? சால்வ் பண்ணலாமாடா? சோ இப்போ அவன் என்ன சொல்லிருக்கான்? இந்த மாதிரி டைஸ் தூக்கி போறப்ப he is asking the probability that number 3 has appeared once, number 3 at least once, given that sum is 7. இதான் கேள்வி. சோ நீ எப்படி எழுதணும்? ஒருத்தன் கேட்டான், சார் இங்கிலீஷ்ல எப்படி சார் எழுதுறது? இங்கிலீஷ்ல எப்படி சார் எழுதுறது? இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும்னா 3 occurring at least once, அதான் ஈவென்ட் ஏன்னு வச்சுக்கோ. ஈவென்ட் ஏ வந்து 3 occurs at least once in the two dice. Okay, and event B தான் sum of the numbers in the dice
is 7. Sum of the numbers in the dice is 7. So அப்போ இத நீ எப்படி எழுதலாம்? Probability of A by B ன்னு எழுதலாம். சூப்பரா? So now you know எப்படி conditional probability வருது. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான்? The sum of the numbers is found to be 7. So already நடந்துச்சு. Sum வந்து 7 தான். Sum வந்து 7 தான். அவன் கொடுத்துட்டான். So அதுக்கு அப்புறம் அவன் என்ன கேக்குறான்? 3 at least ஒரு தடவை வந்திருக்கணும். So அதான் conditional probability. 3 at least ஒரு தடவை வந்திருக்கணும். Given that the sum is 7. புரியுதா? So இப்ப sum 7 எங்க இருக்கு? சார் sum 7 வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 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 இங்க. So மொத்தமா எவ்வளவுப்பா? 6 தடவை சார். So sum 7 வந்து இதோட ஃபார்முலா என்னதுப்பா? இதோட ஃபார்முலா வந்து என்னது? probability of மேல and கீழ, மேல and கீழ, andனா intersection divided by probability of கீழ. So probability of கீழ எவ்வளோ? probability of கீழ எவ்வளோனா 6 கேஸ். So 6/36 மாசா வேற லெவலா? probability of கீழ வந்து 6/36. ஏன்னா 1 2 3 4 5 6 6/36 and probability of மேல and கீழ, மேல and கீழனா இது ரெண்டும் ஒண்ணா. 3 அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்திருக்கணும். சம் வந்து 7, சம் 7ஆ இருக்கணும். ஆனா 3 ஒரு தடவை வந்திருக்கணும். அப்போ 2 தான், 2 தான், 2 தான். புரியுதா? 3 ஒரு தடவை வந்திருக்கணும். சம் 7ஆ இருக்கணும். அப்போ 2/36. அப்ப ஆன்சர் என்னது? 2/6, 1/3. 1/3 வந்துச்சா? போடு சாட்ல ஒரு AD ஸ்கொயர். Did you love it? இப்படிதான் சால்வ் பண்ணும். This is how you solve. This is the proper understanding. Did you like it? சந்தோஷமா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? Very good. You guys are absolutely awesome. வேற லெவல் பசங்களா. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? எல்லாருக்கும் விளங்குதா? Are you guys able to understand? Shall I move forward? Let's go. Let's go and solve plenty of questions. இது போல பல கேள்விகள் நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Come on guys. இதெல்லாம் ரொம்ப நல்ல கேள்வி. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கேள்வி. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கேள்வி. ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. Everybody, please try to solve it. Yes. What is the answer? 1/2 ஆ? 1/2 இல்லப்பா. எல்லாரும் 1/2, 1/2, 1/2 சொல்றாங்க. Answer is 1/3. ஏன் சார்? ஏன்னா இப்போ என் பக்கத்து வீட்டு நெய்பர் வந்து 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க எப்படி இருக்கலாம் சார்? அந்த 2 குழந்தைங்க பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம், இல்ல கேர்ள் பாயா இருக்கலாம், இல்ல கேர்ளா இருக்கலாம் சார். ரைட்டா? உண்மைதானே? சோ இதான் 4 பாசிபிலிட்டி பசங்களா, இல்லையா? இதான் 4 பாசிபிலிட்டி. ஓகே. சோ முதல் பையன் ரெண்டாவது, முதல் சைல்டு ரெண்டாவது சைல்டு, முதல் சைல்டு ரெண்டாவது சைல்டு, முதல் சைல்டு ரெண்டாவது சைல்டு, முதல் சைல்டு ரெண்டாவது சைல்டு, இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டி இருக்கு. So now she learned that she has a son. So the probability that ரெண்டாவது child is also boy, given that she has a son Adam, given that she has a son Adam. Okay va? So இது B தானது? B தான் she has a son. So event B தான் she has a son. Event A வந்து she has 2 sons. கரெக்ட்டா? யார் யாருக்கெல்லாம் புரியுது? இதான் நம்மளோட A and B. So event A னா மேல இருக்குது. மேல இருக்குது என்னது? ரெண்டாவது சைல்டும் பையன். ரெண்டாவது சைல்டும் பையனா அப்போ ரெண்டுமே பசங்க. ஏன்னா it is given that முதல் child is a பையன். புரியுதா? சோ அப்போ மேல இருக்குது ரெண்டாவது child is a boy. நான் எப்படி எழுதலாம்னா the probability that both are sons. The probability that both are sons. I hope you are able to understand that. ஏன்னா அவன் என்ன கேக்குறானா, டேய் கண்டுபிடிங்கடா ப்ராபபிலிட்டிய, given that என்னோட நெய்பருக்கு முதல் சைல்டு வந்து ஒரு பையன்.
முதல் சைல்டு வந்து ஒரு பையன். அதை நான் சொல்லிடுறேன் உன்கிட்ட. நான் உன்கிட்ட சொல்றேன், டேய் அவங்க வீட்டுல முதல் சைல்டு வந்து ஒரு பையன், ஒரு பாய். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி நவ் தட் த செகண்ட் சைல்டு இஸ் ஆல்சோ அ பாய். அதான் கேட்டிருக்காங்க. So second child also boy na, that means she has both boys, and கீழ இருக்குது வந்து she has a son. So பசங்களா இதான் நம்மளோட A, இதான் நம்மளோட B. So probability of A by B எவ்வளோ? Probability of A by B is probability of A and B by probability of B. So A and B என்னது? A and B na she has two sons. ஏன்னா A and B na she has both of them as boys. Okay, so A actually second child is also a boy. Second child is a boy. அதான் A event. So A and B na முதல் ஒரு பையன், ரெண்டாவது ஒரு பையன். So ரெண்டுமே பசங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். So numerator is 1/4. Denominator என்னது? Denominator is she has a son. ஒரு பையன் எங்கெங்கெல்லாம் இருக்கான்? ஒரு பையன் இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. சோ ஒரு பையன் இருக்க கேசஸ் 3/4. அதனால தான் ஆன்சர் 1/3. மாசா? புரிஞ்சுச்சா? புரியாதவன் டவுட் கேளு, ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். புரியாதவன் டவுட் கேளு, ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். எங்க டவுட், எங்க மாட்டின அப்படின்றத சொல்லு. புரிஞ்சுச்சுன்னா சாட்ல ஒரு AD2 இந்த வீடியோட லைக் பட்டன் அச்சு வச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all enjoy it? Yes, Haripriya, 1/3 is the correct answer. Very good, Archita, superb. Aruth Selvan, fantastic. Great. Why total 3, sir? ஏன்னா B வந்து probability of B என்னது? Probability that she has a son. She has a son na எதுலலாம் பையன் வரான்? 1 2 3. ஏன்னா இதுல பாய் இருக்கு, இதுல பாய் இருக்கு, இதுல பாய் இருக்கு. சோ எதுலலாம் பையன் வரானோ அதெல்லாம் இதுல கவுண்ட் ஆகும். ஏன்னா probability that she has one son. So she has one son na இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணும்ல. சோ அதனால மொத்தமா 3 அவுட் ஆஃப் எவ்வளோ? அவுட் ஆஃப் 4. அதனால தான் 3/4. புரியுதா? Are you all clear? Sir, I don't understand why A intersection B is 1/4. Day A 1/4 இல்லடா, A intersection B தான் 1/4. A 1/4 இல்லடா சஞ்சய், A 1/4 இல்ல, A intersection B தான் 1/4. So A என்னது? A வந்து செகண்ட் சைல்டும் பையன். So A வந்து செகண்ட் சைல்டும் பையன். So இப்ப நியூமரேட்டரை கண்டுபிடிக்கிறப்போ அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த நியூமரேட்டர் சால்வ் பண்றப்போ I have probability of A intersection B. A intersection B na A and B. ரெண்டாவது பையன், ரெண்டாவது child is also a boy. Intersection B, முதல் child is also boy. அப்போ ரெண்டுமே பாய்ஸ் தான் இந்த கேஸ் சார். ரெண்டுமே பாய்ஸ் தான் இந்த கேஸ் சார். அப்ப ஒரே ஒரு கேஸ் தான் சார். எவ்வளோ? 4ல. அப்போ 1 அவுட் ஆஃப் 4. அதான் 1/4. புரியுதா? Did you all like it? Are you all clear? சந்தோஷமா? Are you all clear? Everybody happy? Very good. Gryffindor, they did not say முதல் பையன் ரெண்டாவது பையன். நான் சும்மா உங்களுக்கு சொல்லி தரப்ப அப்படி சொல்லி தரேன். ஓகேவா? They did not talk about the order. ஆர்டர் பத்தி அவங்க பேசல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பையன் தான், ஃபர்ஸ்ட் குழந்தை தான் பையன், செகண்ட் குழந்தை தான் பையன் அப்படின்னு அவங்க சொல்லல. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால ஆர்டர் பத்தி வருத்தப்படாதீங்க. What I have told here is perfectly fine. ஓகேவா? So shall we move forward? Yes. Great. Super. So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் பசங்களா. Let's go forward to the next question. Everybody try to solve this. டப்பு சால்வ் பண்ணுங்கப்பா. I want you all to be fast. I want you all to be quick. சீக்கிரம்.
What is the answer? 0.3 சரி வாங்க சால்வ் பண்ணலாம் பசங்களா. P of A union B எவ்வளோ? A union B is P of A. இந்த மாதிரிலாம் கேள்வி வரும்டா போர்டு எக்ஸாம்ல. நீங்க ஏற்கனவே படிச்சதை வச்சு கேட்பாங்க. சோ இதான் P of A union B ஃபார்முலா. P of A union B is P of A plus P of B minus P of A intersection B. So P of A union B எவ்வளோ? 0.8. That is equal to P of A plus P of B minus P of A intersection B. So அப்போ P of A intersection B எவ்வளோ? A intersection B is equal to 1.1 minus 0.8 which is equal to 0.3. அவன் கேட்டது P of A by B. So P of A by B conditional probability that is equal to மேல and கீழே, மேல intersection கீழே by probability of கீழே. So மேல intersection கீழே அது எவ்வளோ? P of A intersection B is 0.3. 0.3 divided by P of B is 0.6. The answer is 1/2. 1/2 சொன்னவன் எல்லாமே ரைட். Did you like it? Was it good? முன்னாடி போலாமா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? Shall we proceed forward? My dear boys and girls, are you all clear? Very good. Gryffindor, very good. AK plays. Superb. Sai Naveen, Aruth Selvan, Abhinav, Aditya, Harivarshini, Nandini, superb. எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க பசங்களா. வேற லெவல். So இப்போ நம்ம முன்னாடி போலாம். Let's go to the next கேள்வி. The next கேள்வி is from the concept of multiplication theorem on probability. ஆரம்பிக்கலாமா? தெரிக்க விட்டுலாமா? So இப்போ multiplication theoremக்கு நான் வர போறேன். So shall we get started? Are you ready? தயாரா? ஒண்ணுனா டப்புன்னு முடிக்கணும். என்னோட favorite topic வந்து is total probability and Bayes theorem. இந்த total probabilityயும் இந்த Bayes theorem தான் எனக்கு பிடிச்ச டாபிக். சோ அதுக்கு சீக்கிரமா போலாம் பசங்களா. ஏன்னா அதுதான் வேற லெவலா இருக்கும். சோ அதை புரியறதுக்கு நீங்க இந்த பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டா நம்ம சீக்கிரமா போயிடலாம். Okay, Mana Gaming, don't worry, it's okay. You cannot worry about your past and you cannot change it. But rather, அதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு work for your board exam. சின்னதா கவர் பண்ணு, சின்னதா ஆரம்பி. இன்னும் நிறைய டைம் இருக்கு, இன்னும் 60 days இருக்கு. இன்னும் நம்ம வேற லெவலுக்கு grow ஆகலாம். விட்றாத. Try to be motivated, try to be energetic and intense from now. Okay, that is what I will suggest. So வாங்க உள்ள போலாம். So பசங்களா, multiplication theorem na you want to find probability of A and B. Multiplication na A and B ஓட probability. வரிசையா வர ஈவென்ட்ஸ் ஓட probability. நான் ஒன்னு செய்றேன், அப்புறம் அதை தொடர்ந்து இன்னொன்னு செய்றேன். அப்போ அதோட மொத்த probability எவ்வளோ? Sir, I am doing one event A and I am doing another event B. So இத ரெண்டு தொடர்ந்து செய்யறனால மொத்த probability எவ்வளோ சார்? மொத்த probability என்னது? Probability of A and B. Probability of A and B என்னது சார்? அதுதான் இது. So பசங்களா, we want to find out probability of A and B. ரெண்டு ஈவென்ட் one after the other. ஒன்னுக்கு அப்புறம் இன்னொன்னு பண்ணா அதோட probability எவ்வளோ? அதுக்கு தான் இந்த multiplication theorem. அது we derive it from conditional. அது we derive it from conditional probability. ரொம்ப ஈஸி. conditional probability இப்பதானே படிச்சோம் சார். ஆமா சார், இப்பதான் சார் படிச்சோம். probability of A by B வந்து it is equal to probability of மேல intersection கீழே divided by probability of கீழே. சோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இப்பதான் சார் நான் சொன்னேன், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னா அப்போ இதை ஆன்சர் தூக்கிட்டு போ. இதை ஆன்சர் தூக்கிட்டு போனா I will get probability of A and B is equal to probability of B into probability of A by B. சூப்பரா? So இதான் multiplication theorem of probability. இதுதான் multiplication theorem of probability. So probability of A and B. A ஈவன் நடக்குது, அப்புறம் அதை தொடர்ந்து B ஈவன் நடக்குது. அதோட மொத்த probability என்னன்னு பாத்தீங்கன்னா it is equal to probability of B முதலாவது and multiply. And na you multiply with probability of A given that B has occurred. So இதை நீ நல்லாவே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் உனக்கு டீச் பண்ற நல்லா கவனி. உனக்கு என்ன வேணும்? ரெண்டு ஈவென்ட் ஒன்னை தொடர்ந்து இன்னொன்னு நடக்கணும். சோ அதுக்கு நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, சார் ஃபர்ஸ்ட் B நடக்குது சார், அதான் probability of B. ஃபர்ஸ்ட் B நடக்குது, அதான் probability of B. and na
ப்ராபபிலிட்டில மல்டிப்ளிகேஷன், அண்ட்னா மல்டிப்ளிகேஷன், அண்ட் இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு ஏ நடக்கணும். இப்போ எனக்கு ஏ நடக்கணும். ஏன்னா பி நடந்தாச்சு, இப்போ ஏ நடக்கணும். So what is the probability of A happening given that B has occurred? Probability of A by B. கரெக்டா வருதா? அட ஆமா சார். It's very logical. It's very easy to understand. Now did you like it? Are you all happy? So இத வேற விதமா கூட எழுதலாம். இத வேற விதமா கூட எழுதலாம். So இப்போ நீங்க கேட்கலாம், சார் இப்போ இந்த A intersection B நம்ம வேற விதமா கூட கொண்டு வரலாம் சார். எப்படிப்பா? சார் நீங்க probability of B by A எழுதுங்க சார். probability of B by A எழுதுனா it is equal to probability of மேல intersection கீழ by probability of கீழ. So இப்போ இதுவும் probability of A intersection B தானே, இது ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ இதுவும் we can derive a formulaல. அப்போ இதை இங்க தூக்கிட்டு போங்க. அதை தூக்கிட்டு போனா we can say this is also equal to probability of A into probability of B by A. இதுவும் கரெக்ட், ரெண்டுமே ஈக்குவல். வேற லெவலா? சோ இது என்னது? இது என்ன அர்த்தம்? சார் ஃபர்ஸ்ட் A நடக்குது சார், ஃபர்ஸ்ட் A நடக்குது. சோ அதான் probability of A. அப்புறம் andனா மல்டிப்ளை, and B நடக்குது. B எப்போ நடக்குது? B எப்போ நடக்குதுன்னா A முடிஞ்ச பிறகு நடக்குது. A முடிஞ்ச பிறகு B நடக்குதுன்னா அதோட probability of B by A, probability of B happening given that A has already occurred. Masa, did you all like it? Are you all clear? So அதனால்தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கரெக்ட் for finding out P of A intersection B. For finding out the probability of A and B, இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கரெக்ட், ரெண்டுமே ஒர்க் ஆகும். I hope all of you are clear. Mohammed, EM waves நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன், போய் செக் பண்ணுங்க. EM waves நான் டீச் பண்ணிட்டேன் பிசிக்ஸ்ல, மேத்ஸ்ல. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஏற்கனவே முடிச்சாச்சு. நிறைய பேர் அதெல்லாம் கேக்குறீங்க, அதை போய் பாருங்க. நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? வெரி குட், சூப்பராப்பா. முன்னாடி போலாமா? சோ இப்போ வாங்க நம்ம சம்ஸ்க்கு போலாம். சோ பசங்களா இத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கடா. அதாவது நம்மளுக்கு தேவை probability of A intersection B. A intersection B னா எனக்கு Aயும் நடக்கணும், அப்புறம் Bயும் நடக்கணும். அதான் அதோட மீனிங். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுமே, இன்டர்செக்ஷன்னா and A and B. சோ A நடக்கணும் and B நடக்கணும். சோ அத நான் ரெண்டு வழியா பார்க்கலாம். முதல் A நடக்கலாம், அதுக்கப்புறம் B நடக்கலாம். சோ அதான் இங்க நான் கொடுத்திருக்கேன். முதல் A நடக்கலாம், அதுக்கப்புறம் B நடக்கலாம். சோ முதல் A நடக்கிறதுக்கு probability of A andனா மல்டிப்ளை, அதுக்கப்புறம் B நடக்குது. சோ B நடக்கிறது எப்போ? A நடந்த பிறகு. சோ அதான் P of B by A, probability that B will happen given that A has already occurred. புரியுதா? So that is why it is called as multiplication theorem on probability. Okay, that is why it is called as multiplication theorem on probability. I hope you are all able to follow. சரியா பசங்களா? Very good. So அதே போல நான் ஃபர்ஸ்ட் B நடக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் A கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் B நடந்துச்சு, அதான் probability of B. அதுக்கப்புறம் and multiply, அதுக்கப்புறம் A நடக்குது. A எப்ப நடக்குது? A is happening after B has occurred. So அதான் P of A by B. So ரெண்டு வழியா நான் அதை கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். I hope you understood. Now let's go to problem solving. Let's go and try solving some fantastic problems. So பசங்களா, இந்த formula you will use when A and B are dependent events. So Aயும் Bயும் dependent இருந்தா, dependent என்னது? ஒன்னு நடக்கிறது இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணும். அதான் dependent events. Dependent eventsனா ஒன்னு நடக்கிறது இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் dependent events. புரியுதா? I hope all of you are able to understand. Independent என்னது? Independentனா ஒன்னு நடக்கிறது இன்னொன்னு அஃபெக்டே பண்ணாது. ஒன்னு நடக்கிறது இன்னொன்னு அஃபெக்டே பண்ணாது. அதுக்கு பேர் தான் independent events. புரியுதா? So independent eventsனா என்னது? Dependent eventsனா என்னதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். So if P of B by A is equal to P of B, if P of A by B
is equal to P of A, then A and B are independent. A and B எப்போ independent? சார் இதோட மீனிங் என்னது? இங்கிலீஷ்ல வாசி, இங்கிலீஷ்ல என் கூட சொல்லுங்க. சார் P of B by A na probability that B occurs given that A has happened, that is equal to probability of B தனியா கண்டுபிடிக்கிறது. அப்போ B நடக்கிறது A மேல டிபெண்டே ஆகல, அப்போ ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட். சோ ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட்னா இந்த மாதிரி கண்டிஷன் வரும். சூப்பரா, வேற லெவலா? சோ ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட்னா P of B by A will be equal to P of B. I hope you are able to understand. These are all very rich concepts, very good concepts. I wish you are all able to follow. Doubts கேளுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ப்ராப்ளம் மார்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும், அது எடுக்கணும், அதுலயே மண்டே வச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க, சரியா? வெரி குட். I hope you are all able to understand பசங்களா. So இந்த ஃபார்முலா வந்து it is only for dependent events. ஏன்னா டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்க்கு தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வரும். இந்த மாதிரி P of B by A. இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்க்கு அது வராது. So for independent events இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். For independent events பசங்களா, இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி உன் போர்டு எக்ஸாம்ல வரும். எழுதி வச்சுக்கோ, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. For independent events A and B, for independent events A and B, the probability of A intersection B, அதாவது probability that A and B will occur. A நடக்கும், அப்புறம் B நடக்கும். So probability of A and B occurring is probability of A into probability of B. சார் எப்படி சார் இது எங்க இருந்து சார் வந்துச்சு? நான் சொல்லி தரேன், நான் டெரிவேஷன் சொல்லி தரேன், so that you will understand the crux, the core of this chapter. Okay சார், எப்படி சார் இது வந்துச்சு? சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் சொல்லி தரேன், நல்லா கவனி. probability of A intersection B, இப்பதான் நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணும். இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுமா இல்லையா? இது ஓகேவா? இது அக்ரி பண்றீங்களா? இதான நான் டிரைவ் பண்ணேன். ஆமா சார், இதான் சார் நீங்க டிரைவ் பண்ணீங்க. இது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார். என்னது? probability of A and B is probability of A, first A நடக்குது, அப்புறம் and probability of B given that A has happened. So அதான் P of A intersection B. அது நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியாச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இண்டிபெண்டன்ட்னா ஏக்கும் பிக்கும் சம்பந்தம் இல்ல. சோ A நடக்கிறது B அஃபெக்ட் பண்ணாது, B நடக்கிறது A அஃபெக்ட் பண்ணாது. சோ அப்போ P of B by A is equal to P of B. Why? Probability of B happening after A is equal to probability of B only, because A நடக்கிறது B அஃபெக்ட் பண்ணாது. So அதான் probability of B happening given that A has happened, அத நான் probability of B னே மாத்திடுவேன். So அதனால்தான் இந்த கண்டிஷன் for independent events. இத மறக்காத, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% ஒரு கேள்வி வரும். 100% MCQsல இல்லாட்டி கேள்வி 2 mark 3 marksல இத கண்டிப்பா கேட்பாங்க. So be ready for that. இப்போ வாங்க கேள்விக்கு போலாம். Let's solve it. Come on guys, everybody, let's solve it together. வாங்கப்பா. Example of independent event. இதாண்டா independent event. இதாண்டா independent event. முதல் தடவை ஒரு டைஸை சுத்துற, ஒரு டைஸை சுத்தி ரோல் பண்ணி போட்டா 5 வருது. அதுக்கப்புறம் திருப்பி டைஸ் எடுத்து ரோல் பண்ணி போட்டா 2 வருது. சோ இந்த 2 வரது 5 வந்ததால அஃபெக்ட் ஆகுமா? சார் என்ன சார் வளர்றீங்க, எப்படி சார் அஃபெக்ட் ஆகும்? அதனால தான் அதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட். இப்போ புரியுதா? சோ முதல் டைஸ்ல 5 வருது, திருப்பியும் நான் டைஸ் எடுத்து ரெண்டாவது தடவை ரோல் பண்றப்போ 2 வருது. சோ இப்போ இந்த ரெண்டாவது தடவை ரோல் பண்ற 2 வந்து இஸ் இட் அஃபெக்டட் பை முதல் தடவை ரோல் பண்றப்போ 5 வந்துச்சுல, அதால அஃபெக்ட் ஆகுமா? எப்படிடா அஃபெக்ட் ஆகும்? வாய்ப்பே இல்ல. சோ தீஸ் 2 ஆர் இண்டிபெண்டன்ட். அவ்வளவுதான். மாசா இப்போ விளங்குதா? இப்போ புரியுதா வாட் இஸ் மென்ட் பை இண்டிபெண்டன்ட்? சோ அப்போ இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ். ஏ வந்து என்னது?
A வந்து getting a 5. B வந்து getting a 2. So நம்மளுக்கு என்ன வேணும்? We want 5 and கவனி இந்த வார்த்தை எல்லாம் பாரு. 5 and 2. So probability of A and B. So I want to find this out. So என்ன ஃபார்முலா? சார் இதுக்கு நீங்க சொல்லி கொடுத்த ஃபார்முலா இது ரெண்டு தான் சார். இது ஒன்னு சொல்லி கொடுத்தீங்க சார். இது ஒன்னு சொல்லி கொடுத்தீங்க, இல்லாட்டி இதை யூஸ் பண்ண சொன்னீங்க சார். ரெண்டுமே கரெக்டா சார்? ரெண்டுமே கரெக்ட். உனக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டுமே கரெக்ட். எதை சார் யூஸ் பண்ணணும்? எதை யூஸ் பண்ணணும்னா பசங்களா இங்க ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். நீ முதல் டைஸ் ரோல் பண்ணி 5 வரதுக்கும் நீ ரெண்டாவது ரோல் பண்ணி 2 வரதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வராது. So it will directly be probability of B. அவ்வளவுதான். சோ இந்த क्वेश्चन இவ்வளவு ஈஸியா மாறிடும். இப்போ ஆன்சர் என்னது? getting a 5 எவ்வளவு? ஒரு 5 வரதுக்கு probability 1/6. ஏனா டைஸ்ல 1 2 3 4 5 6. So probability of getting a 5 is 1 out of 6. Probability of getting a 2 is again 1 out of 6. So answer is 1/36. வேற லெவலா? மாசா? போடு chatல ஒரு AD square. Did you all like it? This is how you solve it. The answer is 1/36. I hope you understood it பசங்களா. Okay? So முன்னாடி போலாமா? Shall we all go forward? Very good. So that is how you solve it. அடுத்த கேள்வி. Try. டப்பு solve பண்ணுங்க. சீக்கிரம். Are you all clear? டே முன்னாடி போலாமா? ஸ்ரீதர்ஷினி thank you so much. மோனிஷ் கவலைப்படாத மோனிஷ், பண்ண முடியும். 250 எடுத்து 450க்கு மேல எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனல்லே. அதனால ஒன்னாலே முடியும். பட் ஆனா ப்ளீஸ் ஒர்க் பண்ணு, எஃபர்ட் போடு, கேட்டுட்டே இருக்காத. பேசுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. இறங்கி களத்துல இறங்கி வேலை செய், உயிரை கொடுத்து படி, மோட்டிவேட்டடா படி. புரியுதா? I want you to put effort. I want you to work hard. சந்தோஷமா படி. Okay, you will achieve it. Don't worry. So இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? பசங்களா நல்லா கவனிங்கடா. Without replacement. Without replacement னா எடுத்தத திருப்பி வைக்கல. Without replacement என்னது? எடுத்தத திருப்பி வைக்கல. அப்போ பசங்களா இந்த கேள்வி வந்து டிபெண்டன்ட்டா இண்டிபெண்டன்ட்டா அத சொல்லுங்க பாப்போம். அப்போ இந்த கேள்வி வந்து டிபெண்டன்ட்டா இண்டிபெண்டன்ட்டா அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. I want everybody to answer that question. ஃபர்ஸ்ட் கான்செப்ட புரிஞ்சுக்கோ. எனக்கு ஆன்சர் முக்கியம் இல்ல. I want you to understand the concept. Is it dependent or independent? யார்ப்பா அது? ஷாமுவேல், இண்டிபெண்டன்ட் இல்லடா, ஆன்சர் டிபெண்டன்ட்ரா. ஏன்னா நீ ஒரு கார்டு எடுத்து வெளியே வைக்கிறல, அதை ரீப்ளேஸ் பண்ணலடா. ஒரு கார்டு எடுத்து வெளியே தூக்கி போட்டுற. ஒரு கார்டு எடுக்கிற, அது என்னன்னு பார்த்து தூக்கி போட்டுற. அப்போ அடுத்த கார்டு எடுக்கிறப்போ அஃபெக்ட் ஆகும்லடா. ஏன்னா ஒன்ன தூக்கி வெளியே போட்டில. அப்போ ரெண்டாவது கார்டு எடுக்கிறப்போ the probability of that will get affected. So they are dependent. புரிஞ்சுக்கோ. You need to know that. புரியுதா? So இப்போ வா கேள்விக்கு. இப்போ என்ன கேக்குறான்? Probability of selecting a king. So first king, அப்புறம் B வந்து selecting a queen. So அவன் என்ன கேக்குறான்? First king எடு, அப்புறம் queen எடு. So probability of A and B. Probability of taking a king and probability of taking a queen. Okay va? So this is going to be what? Probability of A into probability of B by A. Right? So dependent events க்கு இதான் formula. Dependent events க்கு இதான் formula. So முதல் probability of getting a king எவ்வளோ சார்? ஒரு deck of cardsல 4 king சார். diamond, heart, spade, club. So நாலுத்துல ஒரு king சார். அப்ப 4 king. மொத்தமா எவ்வளோ? மொத்தமா 52 கார்டு. So 4/52 அதான் probability of getting a king.
and na அடுத்தது multiply and இப்போ என்ன வேணும் probability of getting a queen given that ஒரு king தூக்கியாச்சு probability of getting a queen given that ஒரு king தூக்கியாச்சு புரியுதா are you all clear everybody understood probability of getting a queen given that king is removed king எட்டாச்சு so அப்போ எவ்வளவு queen இருப்பாங்க மீதி இருக்கிறது 4 queen இல்லையா and total cards 51 so answer is 4/51 are you all clear everybody happy with this முன்னாடி போலாமாடா are you all happy please let me know my dear boys and girls probability of getting a queen given that ஒரு king எட்டாச்சுனா 52 கார்டுல ஒரு கார்டு போயிடுச்சு 52 கார்டுல ஒரு கார்டு போயிடுச்சு அப்ப மொத்தமா 51 கார்டு தான் இருக்கு we have 51 cards only அதுல எவ்வளவு queen இருக்காங்க 4 queen எல்லாரும் மீதி இருக்காங்க so 4 queen by 51 சூப்பரா இதான் ஆன்சர் இத சொன்னவன் தான் ரைட் இத சொல்லாட்டி நீ தப்பு இத கரெக்ட் பண்ணிக்கோ ஓகேவா so இப்போ நம்ம முன்னாடி போலாம் I hope you enjoyed it that is the answer 1/166 you guys are perfect let's go to the next one அடுத்தது இதே கேள்வி திருப்பியும் conditional probability திருப்பியும் multiplication theorem of probability ட்ரை பண்ணு சால்வ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நான் அடுத்த கேள்வி கூட்டி போறேன் ஓகே என்னடா எல்லாம் முடிச்சிட்டீங்களா பூஜா I will take it again பூஜா திருப்பி நான் எடுப்பேன் கவலைப்படாதீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ் நான் லெக்சரா எடுக்க போறேன் ஒரு 3-4 பாட்டு எடுக்க போறேன் ஏன்னா அது ரொம்ப பெருசா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க so I am going to take it separately okay கவி வைஷ்ணவி நான் டெய்லி ஸ்கெட்யூல் மார்னிங்கே ரிலீஸ் பண்ணிடுவேன் so நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபாலோ பண்ணி ரெகுலரா சர்ச் பண்ணணும் ஓகேவா மேத்தமேட்டிக்ஸ் thank you so much I am so happy you are able to utilize this channel great so இத நம்ம சால்வ் பண்ணலாமா வாங்கப்பா so என்ன கேக்குறாங்க find the probability முதல் you have a white ball first ரெண்டாவது you have black இல்லையா so அப்ப என்னது probability of A and B so முதல் ஒரு white ball எடு அதுக்கு அப்புறம் probability that you are taking a black ball given that the first ball is white ஓகேவா சோ இப்போ முதல் பால் ஒயிட்னா என்னப்பா probability is 10/25 இல்லையா ஏனா முதல் பால் ஒயிட்னா number of favorable outcome by total number of outcome number of favorable 10 total number 10 + 15 25 and இப்போ ஒரு ஒயிட் பால் எடுத்தாச்சு without replacement நல்லா வாசி கேள்வியை உருப்படியா வாசி without replacementனா நான் எடுத்த ஒயிட் பாலை திருப்பி வைக்கல அப்போ மீதி இருக்க ஒயிட் பால் எவ்வளவு மீதி இருக்கிறது 9 ஒயிட் பால் தான் இப்போ எனக்கு என்ன வேணும் probability of taking a black ball given that the first ball was white அப்போ dependent events very good pro gamer dependent so அப்போ ஆன்சர் என்னது probability of drawing black ball 15 by total number எவ்வளவு total number 15 plus 9 15 plus 10 போடாத 10 போட்டினா முட்டை மார்க் வாங்குவேன் 15 plus 9 ஏன்னா ஒரு பால் எடுத்து வெளியே வச்சாச்சு without replacement so அதனால 15 plus 9 24 இதான் ஆன்சர் so ஆன்சர் என்னதுப்பா இத கேன்சல் பண்ணி கண்டுபிடிங்க so what will you get you will get 5 2s are 5 5s are 5 1s 5 3s and 3 1s 3 8 so 2/8 answer 1/4 so 1/4 யாரா சொன்னீங்களோ you are correct Mahati very good Mahati Arut Selvan super வேற level Mala Shekhar very good all of you are correct super pa very good Gokula Krishnan you guys are absolutely right keep it up so இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் let's go forward next one
what is the probability that at least one is white? ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. ட்ரை பண்ணுங்க. This is a beautiful question. Are you all done? பசங்களா, இந்த கேள்விக்கு என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்க போகுது. Probability that at least one is white na கரெக்டா? எவ்வளவு பேருக்கு இது புரியுது? பசங்களா, இது ஒரு சூப்பர் ஃபார்முலா. இதை ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன்னு கேட்டாலே இந்த மாதிரி அப்ரோச் பண்றது பெட்டர். ஸோ ப்ராபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் இஸ் ஒயிட்னா டோட்டல் ப்ராபிலிட்டி 1 மைனஸ் ப்ராபிலிட்டி தட் நன் ஆஃப் தம் ஆர் ஒயிட். ஸோ டோட்டல் ப்ராபிலிட்டில இருந்து எதுவுமே ஒயிட் இல்லடா அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அப்போ ஏதாச்சும் ஒயிட் இருக்கும்ல. அப்போ அதான அவன் கேட்டது. சூப்பரா? Did you like it now? So total probability, மொத்த probability எல்லாத்தையும் சேர்த்து போட்டா 1ல. So அந்த மொத்த probability ல இருந்து I am subtracting, I am removing the probability that none of them is white. So மொத்த probability ல இருந்து none of them white remove பண்ணிட்டா அப்ப மிச்சம் இருக்குது ஏதாச்சும் white இருக்கும். புரியுதா? That is the best way to solve this question. இந்த கேள்விக்கு அதான் பெஸ்ட் வழி. ஓகேவா? சோ 1 மைனஸ் none of them is white. இப்போ they are independent. ஏன்னா ரீப்ளேஸ் பண்றனால திருப்பியும் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. அப்போ you can use independent events formula. So probability that none of them is white னா முதல் பால் white கிடையாது. முதல் பால் white கிடையாதுன்னா 8 plus 7 15. So முதல் பால் ஒயிட் கிடையாதுன்னா அது ரெட்டா இருக்கலாம் பிளாக்கா இருக்கலாம். அப்போ ரெட்டும் பிளாக்கும் எவ்வளோ? 8 plus 7 8 plus 7 15. So 15 by total number of balls is 5 plus 7 plus 8 20. So முதல் பால் ஒயிட் கிடையாது, ரெண்டாவது பாலும் ஒயிட் கிடையாது, மூணாவது பாலும் ஒயிட் கிடையாது, நாலாவது பாலும் ஒயிட் கிடையாது. So எல்லாமே ஒயிட் கிடையாது. So முதல் பால் அடிக்கிறேன் ஒயிட் இல்ல, ப்ராபபிலிட்டி 15 by 20. அண்ட் ரெண்டாவது பால் ஒயிட் கிடையாது 15 by 20. ஏன் 15 by 20? ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணா திருப்பியும் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு இதே மாதிரி வந்துரும். அப்போ ஒயிட் இல்லாட்டி நான் எடுக்க போறது இதுதான். அப்போ 8 plus 7 15 தான் ஃபேவரபிள். divided by total is 20. Okay, so answer is எவ்வளவு அது? You guys can find out. How much is that? Everybody please try to figure it out. 256 minus 81. You can solve it. 176, huh? That's the answer. Yeah? 175 by 256. That's the answer. டேய் 175 டா. டேய் எங்க இருந்துடா எடுக்கிறீங்க ஆன்சரை? தப்பா சொல்றீங்க. 175 by 256. That's the correct answer. If I am not wrong. If I did not make any error. Okay. So that is the answer, pasangla. I hope all of you enjoyed it. Let's go to the next one. Independent events already நான் பேசிட்டேன். Independent events னா இதான் ஃபார்முலா. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி உங்க போர்டு எக்ஸாம்ல வரும். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ்னா இந்த ஒரு ஃபார்முலா. இந்த இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் கேள்வி பட்டாலே இதான் ஃபார்முலா. P of A intersection B.
probability of A and B is equal to probability of A and அப்பனா multiplication probability of B. ஏனா ரெண்டுமே independent. The occurrence of A will not affect B. The occurrence of B will not affect A. So அத பேஸ் பண்ணி சில கேள்விகள் ட்ரை பண்ணுங்கப்பா. டப்புன்னு ட்ரை பண்ணுங்க. What is the answer? இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? சைலேஷ் 10th இந்த செஷன் you may not be able to follow ஏனா இந்த கிளாஸ் வந்து 12th சரியா? சார் இது இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்டா சார்? ஆமாண்டா. டேய் நீ தான கண்டுபிடிக்கணும். அபினவ் நீ தான கண்டுபிடிக்கணும். இங்க பாரு அவன் டிராப் பண்றான் அப்புறம் he picks it up. சோ அப்ப அவன் கீழ போற பால் எடுத்து திருப்பி வைக்கறான்ல அப்போ இண்டிபெண்டன்ட் தானே? ஏனா திருப்பி அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிருதுல. சோ நீனா அத புரிஞ்சுக்கணும். You cannot expect me to tell you. So இது வந்து it is a independent event. So you have to find the probability that first ball is blue and second ball is green. So probability that first ball is blue is P of B into P of G. ஏனா ரெண்டுமே independent. ஏனா அவன் திருப்பி எடுத்து கீழ விழுற பால் எடுத்து வச்சிக்கிறான். So it will be original state. So they are independent. So answer is probability of blue எவ்வளவுப்பா? Probability of blue is 4 blue ball out of 16 into probability of green வந்து 5 green ball out of 16. So the answer is 5/64. Who got it right? Ancha? Pro gamer. வேற level pro gamer. Sam. Very good Sam. Arut Selvan. Gryffindor. KLS Gaming. Sanjay. Very good. All of you are absolutely correct. Good job. இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Very good. பசங்களா, let's go forward. I hope all of you are clear. இங்க தப்பா இருக்குடா. Green ball 5. Okay, this is wrong. 5/64 is correct. Okay, இந்த கேள்வியை சால்வ் பண்ணுங்கப்பா. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. Unbiased dyna 1 2 3 4 5 6 எல்லாமே equal probability of coming, equal probability of appearance. அதான் 1/6. biased dyna நம்ம சில டைம் coin toss பண்றப்போ நம்ம magic trick பண்றப்போ they can sell you biased coins. biased coinsனா அவங்க ஒரு சைடுல weight அதிகமா வச்சிருப்பாங்க. சோ நீ எப்பப்பலாம் toss பண்றியோ உனக்கு heads தான் வரும். அந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு biased coin. unbiasedனா எல்லாமே சரிசமமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு பேர் தான் unbiased. புரியுதா? சோ பசங்களா என்னடா கேக்குறாங்க? odd number on the first throw. odd number on first throw என்னடா probability? probability of A என்னது? odd number on first throw வந்து உனக்கு 1 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். 1 3 5. So odd number on first throw வந்து 3/6 which is equal to 1/2 இல்லையா? and B வந்து என்னது? B வந்து it is odd number on the second throw. second throwல odd numberனா திருப்பியும் 3/6 அதுவும் 1/2. so அப்ப probability of A and B is equal to what? probability of A and B na first numberல odd, second numberல odd. So first and second odd na what are the probabilities? You can have 1 1 1 3 1 5. அதே மாதிரி 2 1 sorry first number odd 3 1 3 3 3 5.
அப்புறம் 5-1, 5-3, 5-5. So these are all the possibilities. So when you throw one die 2 times, ரெண்டு தடவை throw பண்ற. So first number odd, second number odd. அதான் A intersection B. A intersection B னா first is odd and second is odd. ரெண்டுமே odd. ரெண்டுமே oddனா எவ்வளவு cases? 9 cases. 9 out of 36. That is 1/4. Is 1/4 equal to product of these two? Sir, ஆமா sir. 1/4 is equal to product of these two. So are they independent? Yes, they are independent. Are they independent? Yes, they are independent. Masa, வேற லெவலா? Why are they independent? Because நான் வந்து A intersection B கண்டுபிடிச்சிட்டேன் வேற வழியில. A intersection B நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற வழியில. என்ன வழி? நான் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுல A intersection B எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து 1/4 வருது. ஏன்னா A intersection B னா ஃபர்ஸ்ட் டையும் ஆட், செகண்ட் டையும் ஆட். சோ ஆட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி 9 கேसेस தான் வரும். So 9 cases out of what? Out of 36 cases. So 9/36 is 1/4. That's the probability of A intersection B. Are you all able to understand? So that is equal to what? நான் இப்ப செக் பண்ண போறேன். அது வந்து is it equal to P of A into P of B? அது equal to P of A into P of B வந்துச்சுன்னா அப்போதான் இண்டிபெண்டன்ட். இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் கிடையாது. புரியுதா? Did you all like it? Very good. Super பா. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. அடுத்த கேள்விக்கு everybody try to solve it. டப்புன்னு சால்வ் பண்ணுங்கடா டேய். இதுதான் சூப்பர் கேள்வி. இண்டிபெண்டன்ட்டா இல்லையா செக் பண்ணு. இண்டிபெண்டன்ட்டா இல்லையா செக் பண்ணு. வாங்க 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 ட்ரை பண்ணுங்க. Try to complete it. Not independent. Sabari, very good Sabari. Srivatsa, very good Srivatsa, you are right. Very good Ashwin. Gryffindor team, you are right. Superb. Very good. Mala, IG, very good. Ashwin, super pa. எல்லாருமே ரைட். வேற லெவல் பசங்களா. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் வாங்க. Arut Selvan, very good Arut Selvan, you are right. So the answer is they are not independent. Exactly. Marishwaran, very good. So இது எப்படி சால்வ் பண்ணீங்க வாங்க நம்ம செக் பண்ணலாம். See பசங்களா, they have given probability of not A. Not A na A complement, not B na B complement, or na union, or na union. So A complement union B complement is equal to 1/4. So now let's go back to set theory. Set theory la A complement union B complement can be written as A intersection B, the whole complement. Do you agree? என்னது இது? De Morgan's laws படிச்சிருப்பீங்களா? De Morgan's laws. A intersection B whole complement is A complement union B complement. ஞாபகம் இருக்கா? So அப்போ இத நான் எப்படி எழுதலாம்? Probability of A intersection B the whole complement தான் 1/4. அப்போ இத நான் எப்படி எழுதலாம்? Probability of A intersection B complement is 1 minus probability of A intersection B. அதுதான் 1/4. அப்போ probability of A intersection B வந்து is 3/4. வேற லெவலா? Legendary-ஆ? Did you guys love it? Was it good? No, Marishwaran தப்பு. Marishwaran இத வந்து 1 minus probability of A union B சொல்லக்கூடாது. இல்லப்பா. இல்ல. You can't say that. That's wrong. Don't do that. நான் பண்ணதா சரி. நான் பண்ணத கவனி.
நான் பண்ணதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. ஓகேவா? ஏன்னா இத ஃபர்ஸ்ட் நீ சிம்பிளிஃபை பண்ணும் டி மார்கன்ஸ் லாஸ் வச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் ஹோல் காம்ப்ளிமெண்ட் கொண்டு வா. ஹோல் காம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்த பிறகுதான் 1 மைனஸ் எழுத முடியும். புரியுதா? சோ இது மரீஸ்வரன் A dash union B dash வந்து it is not A union B whole dash. தம்பி இதுவும் வேற வேற. புரியுதா? இது வேற இது வேற. நீ சொன்னது இதுக்கு வேணா சரி, ஆனா நம்மகிட்ட இருக்குது இது. சோ இத ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் காம்ப்ளிமெண்டா மாத்து. ஹோல் காம்ப்ளிமெண்டா எப்படி மாத்துவ? டி மார்கன்ஸ் லாஸ் யூஸ் பண்ணி. புரியுதா? சோ இது தப்பு. ப்ளீஸ் டோன்ட் மேக் தட் மிஸ்டேக் again. Got it? I hope all of you are clear. Everybody happy? Super ba. So இப்போ A intersection B ஓட probability 3/4. அப்போ A எவ்வளோ? A 1/2. Okay. So இப்போ நான் வந்து I found out probability of A intersection B. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களா என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. இப்போ P of A into P of B செக் பண்ணலாம். P of A எவ்வளோ? சார் P of A 1/2 சார். P of B எவ்வளோ? 7/12 சார். அப்போ 7/24. P of A into P of B is 7/24. Is it equal to this? சார் இது ரெண்டும் ஈக்குவல் இல்ல சார். இது ரெண்டும் ஈக்குவல் இல்ல சார். அப்போ இண்டிபெண்டன்ட் கிடையாது. அப்போ இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஓகேவா? Are you all clear? Shall I move forward? Shall we all move forward? Everybody happy? Super pasangla. Vara level. This is such a good question. I hope you enjoyed it. Great. So Ippa, let's move forward and go to the next question. Yeah, now try to solve this. Please do this fast. Okay, what is the answer? Let's try to find out. பசங்களா அவங்க ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்டா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஆர் தே இண்டிபெண்டன்ட்? ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணு. அதை செக் பண்ணாம ஆன்சர் சொன்னீனா முட்டை மார்க் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் அவங்க இண்டிபெண்டன்ட்டா இல்லையா அதை செக் பண்ணு. சோ அதை எப்படி சார் செக் பண்றது? அவன் கொடுத்திருக்கத பாரு. இண்டிபெண்டன்ட்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இண்டிபெண்டன்ட்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். A இன்டர்செக்ஷன் B ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 1/8 is equal to probability of A into probability of B. Sir, equal வருது சார். அப்ப அவங்க இண்டிபெண்டன்ட் சார். யார் அது நாட் இண்டிபெண்டன்ட்? ஸ்மூத் ஆபரேட்டர். கரெக்டா செக் பண்ணுங்க சார். இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாதுடா. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாதா? 1/8 and 1/8 both are equal, so they are independent. Okay வா? So they are independent. So இப்போ அவன் கேட்டதுக்கு வா. அவன் என்ன கேட்டிருக்கான்? Probability of not A னா A complement and னா intersection, not B னா B complement. So அப்போ because they are independent இத நான் எப்படி எழுதலாம்னா P of A complement into P of B complement. மாசா ஏன் எப்படி இப்படி எழுத முடிஞ்சுச்சு? எப்படி இப்படி எழுத முடிஞ்சுச்சுன்னா because இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட்னால. இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட்னால. இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட்னால ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட்னால நான் இந்த P of A dash intersection B dash இப்படி எழுதலாம். சோ இப்போ ரொம்ப ஈஸி. A dash எவ்வளோ? A dash 3/4. B dash எவ்வளோ? 1/2. So answer is 3/8. டேய் யாருமே கரெக்ட் இல்லடா டேய். Everybody was saying 7/8. இப்போதான் எல்லாம் மாத்திட்டானுங்க டேய். என்னடா பண்றீங்க? 3/8 ஆன்சர். 7/8 கிடையாது. Gryffindor check it. Niveda check it. Answer is 3/8. Mala. Then we have
Arut Selvan, very good. Knights Ultra, very good. Then we have Sam, you are right, Sam. Shabari, very good, Shabari. All of you are right. 3/8 da Saryana Badil. Okay, va? Munadi polama. Okay, let's go forward. அடுத்த கேள்விக்கு போகலாம். Please try to solve it. Come on, guys. Everybody, please try to do it. டப்பு solve பண்ணுங்கப்பா. என்ன ஆன்சர்? இல்ல கிரிஃபிண்டர் இங்க பாரு. see probability of a complement and b complementல so அது வந்து கிரிஃபிண்டர் நீ எப்படி எழுதலாம்னா a union b the whole complement. புரியுதா? so it is 1 minus p of a union b. இப்ப விளங்குதா? ஏனா டி மார்கன்ஸ் லா எப்படி சொல்லுதுன்னா a union b whole complement வந்து காம்ப்ளிமெண்ட் உள்ள வந்தா எல்லாமே மாறும். காம்ப்ளிமெண்ட் உள்ள வந்தா எல்லாமே மாறும். a வந்து a காம்ப்ளிமெண்டா மாறிடும். யூனியன் வந்து இப்ப இன்டர்செக்ஷனா மாறிடும். b வந்து b காம்ப்ளிமெண்டா மாறிடும். புரியுதா? சோ டி மார்கன்ஸ் லா ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோ. அப்பதான் உனக்கு புரியும். சரியா? இப்போ விளங்குதா? இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So shall I move forward? இப்போ ஓகேவா? Very good. Marishwaran, very close but wrong. Answer is 0.97. Shabari is correct. Shabari 0.97 is correct. ஏனா அவன் என்ன கேட்டிருக்கான்? டேய் யாராச்சும் ஒருத்தன் கரெக்டா சால்வ் பண்ணுங்கடா. அட்லீஸ்ட் ஒருத்தனாவது ஒழுங்கா சால்வ் பண்ணுங்கடா. அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் probability that at least one will solve சொல்லி கொடுத்தனா எல்லாம் மறந்துட்டீங்க. இப்பதான் சொல்லி கொடுத்து ஒரு 20 நிமிஷம் கூட ஆயிருக்காது. டேய் தம்பிங்களா அட்லீஸ்ட் ஒன்னு வந்தா டோட்டல்ல இருந்து ஒண்ணுமே இல்ல அத சப்ட்ராக்ட் பண்ணு. எவ்வளவு தடவை சொல்றேன்? அட்லீஸ்ட் ஒன்னு வந்துச்சுன்னா இப்படி சால்வ் பண்ணு. அட்லீஸ்ட் ஒன் கரெக்ட்னா டோட்டல் ப்ராபபிலிட்டில இருந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 1. அதுல இருந்து சப்ட்ராக்ட் nobody solves it right. சோ டோட்டல்ல இருந்து ஒருத்தன் கூட சரியா சால்வ் பண்ண சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அப்ப மீதி இருக்குது என்னது? ஒருத்தனாவது சால்வ் பண்ணிருப்பான்ல. now do you understand? டோட்டல்ல இருந்து ஒருத்தனுமே சால்வ் பண்ணல சார், அந்த கேஸை நான் எடுத்துட்டா மீதி இருக்குது என்னதுடா? மீதி இருக்குது ஒருத்தனாவது சால்வ் பண்ணிருப்பான்ல, அதானே உனக்கு வேணும். இப்போ புரியுதா? இப்போ are you able to follow? So that's how you solve it. So answer is 1 minus ரெண்டு பேருமே சால்வ் பண்ணல சார், ஏயும் சால்வ் பண்ணல, அப்புறம் பியும் சால்வ் பண்ணல, and ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். ஏன் இண்டிபெண்டன்ட்? டேய் ஒருத்தன் சால்வ் பண்றதுக்கும் ஒன்னுத்த சால்வ் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா சால்வ் பண்றாங்க. சோ அதனால இண்டிபெண்டன்ட். சோ இண்டிபெண்டன்ட்னால probability A doesn't solve and probability that B doesn't solve. அதான் இங்க நான் எழுதி இருக்கேன். P of A complement. A complement எவ்வளவு? 90% னா solving, not solving னா 10%. இல்லையா? A solve பண்றது 90%, அப்ப A solve பண்ணாதது 10%, அதான் 10%. B solving 70%, அப்ப B solve பண்ண முடியாதது 30%. So இத subtract பண்ணினா you will get the answer as 0.97. The probability that at least ஒருத்தனாவது சால்வ் பண்ணுவான், அதோட probability 0.97. சூப்பரா? மாசா? Did you all like it? சார் எப்படி சார் இது வந்துச்சு? ப்ரோ கேமர் கேக்குறாரு. சார் எப்படி சார் அது வந்துச்சு? எனக்கு புரியல சார். நான் சொல்லி தரேன் ப்ரோ கேமர், டோன்ட் வரி. So 1 minus probability that nobody solves. Probability that nobody solves னா A சால்வ் பண்ண மாட்டா and B யும் சால்வ் பண்ண மாட்டா. கரெக்டா ப்ரோ கேமர்?
probability that both of them don't solve. ஒருத்தனும் சால்வ் பண்ண மாட்டான்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? A சால்வ் பண்ணல and B யும் சால்வ் பண்ணல. and நம்ம எல்லாருக்குமே தெரியும் A யும் B யும் இண்டிபெண்டன்ட், ஏன்னா வேற வேற ஆளு. சோ அப்போ இண்டிபெண்டன்ட்னா P of intersection வந்தா தனித்தனியா எழுதலாமா? மல்டிப்ளை பண்ணி. அதான்டா பண்ணிருக்கேன் அவ்வளவுதான்டா. P of A not solving is 10 by 100. ஏன்னா A solving 90 by 100, A solve பண்ணும் 90%. அப்போ A solve பண்ணாதுன்றது 10%ல, அதான் நான் 10% எழுதியிருக்கேன். அதே மாதிரி B solve பண்ணுன்றது 70%. அப்போ B solve பண்ணாதுன்னா that's how you solve it. மாசா போடுங்க ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயர் சாட்ல, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Shabari, that is also correct, Shabari, but that's a very complicated way of doing it. I don't want to confuse people, but you are right. I understood what you did. Shabari, you are also correct. Very good. So இப்போ நம்ம முன்னாடி போலாம்பா அடுத்த டாபிக். சோ பசங்களா, டோட்டல் ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம்க்கு ரெடியா இல்ல அடுத்த லெக்சரா? எனர்ஜி இருக்கா? ஆர் யூ ஆல் எனர்ஜெட்டிக்? ஏன்னா இதான் முக்கியமான டாபிக் டா டேய். Are you all ready for it? Okay. So, shall we move forward? உள்ள போலாமா? ஏன்னா பசங்களா இதானா முக்கியமான டாபிக். இது ரெண்டு தான் மெயினா உங்களுக்கு கேள்வி வரும், நல்ல கேள்விகள். ஸோ நான் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாலாம் பார்க்க கூட மாட்டேன், ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்றாங்க சார் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் சார். ஸோ பசங்களா என்னடா சொல்றீங்க? Do you want me to continue it in another video tomorrow and complete the chapter, or do you want to complete today only? இன்னைக்குனா நான் எனிவே பேஸ் தியரம் வரைக்கும் தான் சொல்லி கொடுக்கணும். So if you want me to complete in the next lecture, please let me know. You guys have to tell me. So நிறைய பேர் சொல்றாங்க சார் கண்டினியூ பண்ணி முடிச்சலாம் சார். So பசங்களா I will complete up to Bayes theorem. So let's முடிச்சிஃபை. எவ்வளவு முடியுதோ முடிச்சிடலாம், சரியா? Great. So let's continue. So எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த டாபிக் வந்து நான் ஃபார்முலா வச்சே படிக்க மாட்டேன். நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுப்பேன், அதை வச்சு I will solve everything. ஸோ நல்லா கவனிங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ராடே, 3 பேக் இருக்கு, சரியா? இந்த 3 பேக்ல I have 3 black ball, 2 white ball. I have 4 black ball, I have 6 white ball. I have 2 black ball, I have 4 white balls. ஓகே, ஸோ இதான் 3 பேக். நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், தம்பி I want to take a white ball. நான் எப்படிலாம் இருக்கலாம் சொல்லுப்பா. Find the total probability of me taking ஒரு white ball. Okay? Great. So, Saravanan, I think this might be a bit too much for such exams. Okay? If you are interested, you can watch this. ஆனா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ பசங்களா என்னடா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? என்ன கேட்டிருக்காங்க? Find the probability that எனக்கு ஒரு ஒயிட் பால் எடுக்கணும். அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. நீங்க இந்த ஃபார்முலா பார்த்துலாம் பயந்துராதீங்க. இந்த ஃபார்முலாலாம் வேஸ்ட். இந்த ஃபார்முலா பார்த்துலாம் நீ மண்டே உடச்சிக்காத, ஏன்னா அதை பார்த்துலாம் நீ பயந்துருவ. ஸோ இப்போ ரொம்ப லாஜிக்கலா யோசி பசங்களா, சிம்பிளா யோசிக்கலாம். ஒயிட் பால் எங்கேருந்து வரும் சார்? ஒயிட் பால் இந்த பேக்ல இருந்து வரலாம், இந்த பேக்ல இருந்து வரலாம், இந்த பேக்ல இருந்து வரலாம், 3 பேக்ல இருந்து வரலாம்ல. சோ ஃபர்ஸ்ட் we will take the first bag. சார் முதல் பேக்ல இருந்து வந்துச்சு சார். சோ முதல் பேக்க நான் சூஸ் பண்றதுக்கு the probability is 1/3. சூப்பரா? முதல் பேக்க நான் எடுக்கிறதுக்கு அதுக்கே probability 1/3. கரெக்டா? Are you all able to understand that? அதை எடுத்த பிறகு அதுக்குள்ள எனக்கு என்ன வேணும் சார்? நம்மளுக்கு வேண்டியது ஒயிட் பால் சார். ஒரு ஒயிட் பால் எடுக்கணும் சார். அப்போ what is the probability of getting a white ball from முதல் bag? It is 2/5. மாசா
சோ முதல் பேக்ல இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி ஆர் 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 சொன்னா என்ன பண்ணும், ஆர் சொன்னா ப்ராபபிலிட்டில ஆட் பண்ணும், ஆர்னா ஆட். சோ இப்போ ரெண்டாவது பேக் சூஸ் பண்றதுக்கு what is the probability 1/3. நான் ரெண்டாவது பேக் வரணும்னா 1/3 probability. and ரெண்டாவது பேக்ல எனக்கு என்ன வேணும், I want a white ball. so ஒரு white ball ரெண்டாவது பேக்ல எடுக்கிறது 6/10. கரெக்ட்டா? ஏனா 6 white ball டோட்டலா 10 ball. or வேற எப்படி நான் white ball எடுக்கலாம், எடுக்கலாம்னா மூணாவது பேக்ல இருந்து. சோ மூணாவது பேக்குக்கு போனா ஆர் சொல்றேன்ல, ஆர்னா அடிஷன். மூணாவது பேக் சூஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி 1/3. அதுக்கப்புறம் அந்த பேக்குள்ள இருந்து ஒயிட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 4/6. இதான் ஆன்சர். அவ்வளவுதான், இதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. இதுதான்டா டோட்டல் ப்ராபபிலிட்டி, அவ்வளவுதான், nothing else. This is what is total probability. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இந்த எக்ஸாம்பிள் நீ ஞாபகம் வச்சிட்டீனா, சும்மா இந்த எக்ஸாம்பிள் சும்மா உன் மைண்ட்ல இருந்துச்சுன்னா உனக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபுல்லாவே தெரியும். அவ்வளவுதான், தட்ஸ் இட். இத புரிஞ்சுக்கிட்டீனா பேஸ் தியரம் ஓவர். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியும் பேஸ் தியரமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சோ இந்த எக்ஸாம்பிள் உனக்கு புரிஞ்சு எல்லாமே கிளியர்னா உனக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டியும் தெரியும், உனக்கு பேஸ் தியரம் புரிஞ்சிச்சு. தட்ஸ் இட். ஓகே, சோ இப்போ சும்மா இந்த ஃபார்முலா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ வாங்க பாப்போம், நம்ம எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிள்ல we wanted probability of white ball. அதான் அவன் கொடுத்திருக்க ஃபார்முலால A. எனக்கு என்ன வேணும் சார், எனக்கு ஈவென்ட் A நடக்கிறதோட ப்ராபபிலிட்டி வேணும் சார், எனக்கு ஈவென்ட் A நடக்கிறதோட ப்ராபபிலிட்டி வேணும். சோ ஈவென்ட் A எப்படிலாம் நடக்கலாம் அதெல்லாம் பாரு. சார் ஈவென்ட் A வந்து E1 மூலமா நடக்கலாம், ஈவென்ட் A வந்து E2 மூலமா நடக்கலாம், ஈவென்ட் A வந்து E3 மூலமா நடக்கலாம். அந்த மாதிரி பல விதமா ஈவென்ட் A வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதான் நான் பண்ண போறேன். ஈவென்ட் A ஈவன் E1 மூலமா வரது எவ்வளவு, அதான் இது. சோ முதல் பேக் மூலமா வருது, ரெண்டாவது பேக் மூலமா வருது, மூணாவது பேக் மூலமா வருது, அதான் அவன் எழுதியிருக்கான். சோ முதல் பேக்கோட ப்ராபபிலிட்டி 1/3. புரியுதா? அதுக்கப்புறம் முதல் பேக் எடுத்த பிறகு அந்த முதல் பேக்குள்ள இருந்து எனக்கு ஒயிட் பால் வேணும், முதல் பேக்ல இருந்து எனக்கு என் ஈவென்ட் வேணும், அதான் இந்த ப்ராபபிலிட்டி. அடுத்தது ஆர் ரெண்டாவது பேக் அதோட ப்ராபபிலிட்டி அண்ட் அந்த பேக்ல இருந்து வரது. அடுத்தது மூணாவது வழி. இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டியோட எக்ஸ்பிளனேஷன். புரியுதா? Did you like it? Are you able to understand now? இப்போ டைரக்டா क्वेश्चन போலாமா? எவ்வளவு ஈஸியா இருக்க போகுது பாரு. நீங்கலாம் தெரிக்க விட போறீங்க. ஏன்னா அவ்வளவு டுபாக்கு ஒரு கான்செப்ட் இது. நான் சொன்ன மாதிரி நீ அப்ரோச் பண்ண எவ்வளவு ஈஸியா இருக்கு நீனே ஃபீல் பண்ணுவ. நான் சொன்ன மாதிரி அப்ரோச் பண்ணு, தப்பு விட்டாலும் பரவாயில்ல, நீ கத்துக்கோ, தப்பு விட்டு கத்துக்கோ. புரியுதா? So please try பசங்களா, don't give up, try to solve it, reach the answer. If you get it, that's great. You learned such a good concept in under 2 minutes. Okay, try பண்ணு. ஓகே, சோ அவன் என்ன கேக்குறான், find the probability that he is late. சோ பசங்களா, அவன் லேட் எப்படிலாம் போலாம்? ஃபர்ஸ்ட் கேள்வி வாசிப்போம். அந்த ஆள் வந்து அவர் ட்ரெயின் யூஸ் பண்றாரு இல்ல பஸ் யூஸ் பண்றாரு. ஓகேவா? he goes by train or by bus. ஓகேவா? great.
சோ அதோட ப்ராபபிலிட்டி ஈக்குவல். அவர் வந்து ஒன்னு இதை யூஸ் பண்ணுவாரு இல்ல அதை யூஸ் பண்ணுவாரு. ஓகேவா? சோ அவர் லேட்டா வருது, ஒன்னு ட்ரெயின்ல வரலாம் இல்ல பஸ்ல வரலாம், ரெண்டு வழி. இத மென்டலா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு எவ்வளவு வழியில அதை அப்ரோச் பண்ணலான்றத ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு வழியில அப்ரோச் பண்ணலான்றத ஞாபகம் வச்சுக்கோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இப்போ லேட்டா வருது, ட்ரெயின்ல வரலாம். சார் ட்ரெயின் சூஸ் பண்ணது எவ்வளவு ப்ராபபிலிட்டி சார்? அவன் ஒண்ணுமே கொடுக்கல, அப்ப ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. இது 1/2, அது 1/2. ஏன்னா அதை பத்தி அவன் எதுவுமே சொல்லல. ட்ரெயின் சூஸ் பண்றது ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. he takes either train or bus. சோ ட்ரெயின் எடுக்கிறான். ட்ரெயின்ல வந்தா அவன் லேட்டா வர சான்ஸ் எவ்வளவு? ட்ரெயின்ல வந்தா அவன் லேட்டா வர சான்ஸ் எவ்வளவு? 0.1. சோ ட்ரெயின் முடிச்சாச்சு, அவ்வளவுதான், மறந்துரு, ட்ரெயினை மறந்துரு. இல்லாட்டி ட்ரெயின் இல்லாட்டி ஆர் இஃப் நாட் ட்ரெயின் ஆர் he takes the bus. ஆர்னா அடிஷன். இப்போ பஸ் எடுக்கிறாரு, பஸ் சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 1/2. பஸ் சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 1/2. அண்ட் பஸ் எடுத்தா லேட்டா வர ப்ராபபிலிட்டி எவ்வளவு? பஸ் எடுத்தா லேட்டா வர ப்ராபபிலிட்டி 0.2. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். எவ்வளோ டுபாக்கூர். இதாண்டா டோட்டல் ப்ராபபிலிட்டி. அவ்வளவுதான், ஓவர். This is your total probability. இப்படிதான் கேட்பான் போர்டு எக்ஸாம்ல. போர்டு எக்ஸாம்ல ரொம்ப டஃபா உன்னைய கன்ஃபியூஸ் பண்ற வைக்க மாதிரிலாம் கேட்க மாட்டானுங்க. Because they want everybody to do well. They want you guys to score. Got it? So இப்படிதான் கேட்பாங்க பசங்களா. I hope all of you are clear. சந்தோஷமா? ஆன்சர் என்னதுப்பா? டேய் ஆன்சர் கண்டுபிடிங்கடா. அது என்ன இவ்வளவு நான் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆன்சர் என்னது? 1/20 plus 2/20. So answer 3/20. So 3/20 தான்ப்பா ஆன்சர். 3/20 னா 0.15. 0.15. That's the correct answer. You guys are absolutely correct. Awesome. Brilliant டே. சூப்பர். So முன்னாடி போலாமா? So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் பசங்களா. Everybody please try to solve this. வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். அண்ட் பசங்களா, இந்த வீடியோக்கு கீழேயே நானே சூஸ் பண்ண கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குவிஸா கொடுத்திருக்கேன். எல்லாம் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஒரு 4-5 கேள்வி நான் ஒரு குவிஸா கொடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழேயே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்க போய் அதை சால்வ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழேயே வீக் குவிஸா நான் ஒரு 4-5 கேள்வி கொடுத்திருக்கேன். அதை நான் சொல்ல மறந்துடுறேன் நிறைய வீடியோல. சோ நேத்து கூட உங்க டியூவல் நேச்சர் நான் 12th எடுத்தேன். அந்த வீடியோ எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க போய் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க. எல்லா வீடியோலயும் நம்ம வீடியோக்கு கீழே ஒரு சின்ன லிங்க்ல வீக் குவிஸ் கொடுத்திருப்பேன். அதுல வந்து 4-5 கேள்வி நானே சூஸ் பண்ணது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் என்ன டீச் பண்ணேன்னு. சோ நான் இன்னைக்கு என்ன டீச் பண்ணணும் அதுல இருந்து மட்டும் ஒரு 4-5 கேள்வி டு டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். டே எல்லாமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ரா. ஏன்னா அந்த 4 கேள்வி நான் சூஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு half an hour I have to spend. ஏன்னா I have to choose good questions. ஸோ அதை ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். அதை நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் என்ன மாதிரி கேள்வி நான் கேட்டிருக்கேன்னு. ஓகேவா? கிரேட். ஸோ பசங்களா, இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? Find the probability of finding a raw mango. Probability of raw mango. ஸோ raw mango எப்படி வரலாம்? வழிகள் எழுதி வச்சுக்கோ. வழிகள் எவ்வளவு வழிகள்? 2 வழிகள். ஒரு basket 1, இன்னொரு basket 2. 2 basket. அண்ட் raw mango முதல் பாஸ்கெட்ல 1/8 ப்ராபபிலிட்டி, ரெண்டாவது பாஸ்கெட்ல 1/10 ப்ராபபிலிட்டி. சோ பாஸ்கெட் சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி அவன் கொடுக்கவே இல்லை, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. பாஸ்கெட் சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி அவன் கொடுக்கவே இல்லை, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. சோ சார் basket 1 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சார். basket 1க்கு வரதுக்கே I have to do probability 1/2. basket 1 நான் சூஸ் பண்ணனா the probability is 1/2 and அதுக்குள்ள raw mango 1/8. சோ இப்போ basket 1 முடிச்சாச்சு. basket 1 சூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க raw mango probability போட்டாச்சு. சோ இப்போ basket 1 ஓவர். அடுத்தது வேற என்ன இருக்கு? or ன்னு சொன்னா பிளஸ் or. இப்போ basket 2க்கு வா. basket 2 சூஸ் பண்ற probability எவ்வளவு சார்? basket 2 நம்ம சூஸ் பண்ணனா probability 1/2 சார். அதுக்கப்புறம் அதுக்குள்ள raw mango இருக்கணும்னா the probability is 1/10. so this is your answer. இதுக்கு போய் நீங்க பயந்துட்டு இருந்தீங்களாடா? டேய் இதுக்கா பயந்தீங்க? இதுவா டஃப்?
இதுவா tough day எப்பறா this is such an easy one. Okay, so total probability is probably the easiest to understand in this chapter. I hope every single student is now confident. Okay, so answer 9/80 appa ama. So 1/16 plus 1/20 LCM வந்து 80, LCM 80 na இது 5 இது 4, so 5 plus 4 is 9, 9/80 is the right answer. You guys are on the dot, correct. Okay, so முன்னாடி போலாமா அடுத்த கேள்விக்கு? Did you all like it so far? So far so good. மாசுப்பா வேற level. So இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். Please try to solve it. This is a good question. இது நல்ல கேள்விடாடே, யோசித்து சால்வ் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. மிடோரியா, thank you so much. Welcome to our channel. ரொம்ப சந்தோஷம். Glad to have you here. சால்வ் பண்ணீங்களாடா? இது நல்ல கால், இது நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி. Everybody try to solve it. A person has undertaken a mining job. The probability of completion of the job on time with and without rain are 0.42 and 0.90. So we have to find. என்ன கேட்டிருக்கான் அவன் கேள்வியில? கடைசி என்ன கேட்டிருக்கான்? டேய் பசங்களா, determine கண்டுபிடிங்கடா probability that the job will be completed on time. Probability that the job is completed on time. எவ்வளவு வழி? ரெண்டு வழி. என்ன ரெண்டு வழி? மழை பெய்யும், மழை பெய்யாது. With rain, ஒன்னு மழை பெய்யும் இல்லாட்டி மழை பெய்யாது. இதான் ரெண்டு வழி. சரியா? சோ வழிகள் கண்டுபிடி. டோட்டல் ப்ராபபிலிட்டில முக்கியமானது வழிகள் தான். வழிகள் நீ கிளியரா இருந்தீனா நீ கண்டிப்பா கரெக்டா சொல்லிடுவ. ரெண்டு வழி தான். சோ மழை பெய்யும். சரி, மழை பெய்யுதா என்னது சார்? மழை பெய்யுற ப்ராபபிலிட்டி எவ்வளவு சார்? ஹாஃபா? அவசரப்பட்டு ஹாஃப் எடுக்காத, முட்டை மார்க் வாங்குவ. அவசரப்பட்டு ஹாஃப்னு எடுக்காத, அதான் முந்திரி கொட்ட பிஹேவியர். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஸ்டினை வாசிக்கணும். சார் அது மழை பெய்யுற ப்ராபபிலிட்டி 0.45 சார். சோ மழை பெஞ்சிச்சுன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு? With rain the probability is 0.42. இது with rain. அத முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது or னா addition. சார் or வந்து without rain சார். ரெயினே இல்ல சார். ரெயின் இல்லாதது ப்ராபபிலிட்டி எவ்வளோ சார்? ரெயின் இருக்க ப்ராபபிலிட்டி 0.45. அப்போ ரெயின் இல்லாதது 1 minus 0.45. ரெயின் இருக்கிறது 0.45. அப்போ ரெயின் இல்லாதது 1 minus 0.45 into ரெயின் இல்லாம probability of completion எவ்வளோ? ரெயின் இல்லாம probability of completion is 0.90. இதான் ஆன்சர். அவ்வளவுதான். எவ்வளோ ஒரு டுபாகூர் கேள்வி. அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கடா. ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. யார் அது? 0.65 அபினவ். டே 1 minus 0.45 0.55 டா. 0.65 சொல்ற, ஒழுங்கா சப்ட்ராக்ட் பண்ணுங்கப்பா. 1 minus 0.45 is 0.55. Don't say 0.65. Subtract properly. Okay? Answer 0.684. Very good. Answer நீங்க கண்டுபிடிங்கடா. டே அதை அப்படியே சால்வ் பண்ணி சொல்லுங்க. I think you can do it. அடுத்ததுக்கு போலாமா? Shall we move forward? Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் அடுத்த கேள்விக்கு. So yeah, 0.684 நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆன்சர் பசங்களா. வெரி குட் டா. ஓகே, அடுத்த கேள்வி. Yeah, please try to solve it. Come on guys, try to be fast. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க.
A bag contains 4 white and 5 black balls. இது நல்ல கேள்விடா டே. This is a good question. இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் JEE மெயின்ஸ்ல கேட்பாங்க. போர்டு எக்ஸாம்ல இது கொஞ்சம் ஈஸி, ஆனா நல்ல கேள்வி. போர்டு எக்ஸாமுக்கு நல்ல கேள்வி. Good question for board exam, but for JEE mains இந்த மாதிரி கேள்வி ரொம்ப வரும். So பாத்துக்கோங்க. Throat okay? Yes, I am almost reaching my exhaustion. But ஆனா முடிச்சிடலாம், பேஸ் தியரம் வரைக்கும் முடிச்சிடலாம். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியும் பேஸ் தியரமும் ரொம்ப சிமிலர். ஓகே அண்ணாமலை, ஐ வில் ட்ரை டு மேன். ஃபர்ஸ்ட் 10th 12th ஒழுங்கா பண்றேன்ப்பா. ஏன்னா அவங்க போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க. So அதனால தான் I am taking a lot of classes for 10th and 12th. Okay. So பசங்களா, ஆன்சர் என்னடா? இது ரொம்ப நல்ல கேள்வி. This is such a good question. ரொம்ப சூப்பர் கேள்வி இது. ஏன்னா லைட்டா ட்விஸ்ட் இருக்கு. ஏன் நல்ல கேள்வினா பசங்களா, see முதல் பேக்ல 4 ஒயிட் பால் இருக்கு, 5 பிளாக் பால் இருக்கு. ரெண்டாவது பேக்ல உனக்கு 6 ஒயிட் பால் இருக்கு, 7 பிளாக் பால் இருக்கு. சரியா? சோ இப்போ முதல் பேக்ல இருந்து ஒரு பாலை தூக்கி நான் ரெண்டாவது பேக்ல போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோ. A ball is transferred from the first bag to the second bag. Okay? So ஒரு பால் முதல் பேக்ல இருந்து தூக்கி ரெண்டாவது பேக்ல போடுறேன். ஆனா நம்மளுக்கு எந்த கலர் தெரியாது. நான் ஒயிட்டை தூக்கி போடலாம், நான் பிளாக்கை தூக்கி போடலாம். எதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ ரெண்டுமே நான் அக்கௌண்ட் பண்ணணும். I have to account for both. So let us say he chooses white ball. Let us say he chooses black ball. So ரெண்டு வழி இருக்கு. So white தூக்கி அங்க போட்டா இப்போ என்ன ஆயிடும்? You will have 7 white, 7 black. ரெண்டாவது பேக்ல, முதல் பேக்ல 3 white, 5 black. அப்படி மாறிடுமா? இப்போ பிளாக் தூக்கி போட்டானா முதல் பேக்ல ஒரு பிளாக் குறைஞ்சிரும், ஒயிட் அப்படியே இருக்கும். ரெண்டாவது பேக்ல ஒரு பிளாக் ஏறிடும், ஒயிட் அப்படியே இருக்கும். சூப்பரா? இதுதான் ரெண்டு பாசிபிலிட்டி. இப்போ ரெண்டாவது பேக்ல இருந்து நான் எடுக்கிறேன். Find the probability. நான் ரெண்டாவது பேக்ல இருந்து எடுக்கிற பால் ஒயிட்டா இருக்கணும். நான் ரெண்டாவது பேக்ல இருந்து எடுக்கிற பால் ஒயிட்டா இருக்கணும். விளையாடலாமா? Shall we get started? ஆரம்பிக்கலாமா? Let's do it. So probability that I take a white ball is equal to, first ரெண்டு வழி இருக்கு. முதல் வழி, if I add a white ball to the second bag, so probability of choosing a white ball is எவ்வளோ? 4/9. and ஒரு ஒயிட் பால் தூக்கி நான் இங்க போட்டேன். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டாவது பேக் இருக்கு. ரெண்டாவது பேக்ல இப்போ I want to choose a white ball, so it will be 7/14. இதான் ஒரு வழி, இதான் இந்த வழி. புரியுதா? How many of you understood it? வேற லெவல் பசங்களா. This is such a brilliant question. இதான் ஒரு வழி, முதல் வழி. முதல் வழி என்னது? நான் ஒரு ஒயிட் பாலை தூக்கி இங்க போடுறேன், அது மூலியமா நான் ரெண்டாவது பேக்ல இருந்து ஒரு ஒயிட் பால் எடுக்கிறது இவ்வளவு ப்ராபபிலிட்டி. சூப்பரா? ஆர் இப்ப அடுத்த வழி ஆர். வேற வழி என்னது? வேற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பிளாக் பால் எடுத்து இதுல போடுறேன். சோ ஒரு பிளாக் பால் எடுத்து இதுல போட்டா the probability is 5/9. ஏன்னா 5 பிளாக் பால் இருக்கு, 4 ஒயிட் பால் இருக்கு. சோ 5 பிளாக்ல நான் ஒரு பிளாக் எடுத்து இங்க போட போறேன். சோ favorable is 5, total is 9. and இத போட்ட பிறகு ரெண்டாவது பேக் இப்படி இருக்கா? அந்த ரெண்டாவது பேக்ல எனக்கு ஒரு ஒயிட் வேணும், அந்த ரெண்டாவது பேக்ல எனக்கு ஒரு ஒயிட் வேணும். so that will be 6/14. அவ்வளவுதான். சால்வ் பண்ணுங்க, அதான் ஆன்சர். so 28 plus 30, 58/80, 58/126. 58 தானே? yeah, 58/126. that's the answer. 58/126. that's 29/63.
Answer is 29/63. That's the right answer. மாசா எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? சூப்பரா, வேற லெவல் கேள்வி பசங்களா. This is literally probably the best question for today. Okay, எல்லாருக்கும் சந்தோஷமா? முன்னாடி போறாமாடா? எல்லாருக்கும் புரிஞ்சா? How you got 5/9 sir? 5/9 வந்து ரெண்டாவது கேஸ்ரா. When you are transferring a black ball to the second one. See, முதல் பேக்ல இருந்து ரெண்டாவது பேக்குக்கு நீ எதை எடுத்து போடுறன்றது யாருக்கும் தெரியாது. சோ மரீஸ்வரன் முதல் பேக்ல இருந்து ரெண்டாவது பேக்ல போடுறோம்ல, அது பிளாக்கா இருந்தா அந்த பிளாக் பால் எடுத்து இங்க போறது ப்ராபபிலிட்டி 5/9லடா. புரியுதா? சோ பசங்களா, திருப்பி நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன், ஏன்னா இது ரொம்ப நல்ல கேள்வி. சோ இட்ஸ் வர்த் இட். சோ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிங்க. என்னன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பால ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து செகண்ட் பேக்குக்கு மாத்த போறோம். பேக் 1ல இருந்து பேக் 2க்கு நம்ம ஒரு பால் எடுத்து இங்க போட போறோம். புரியுதா? அதான் மெயின். அதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, அதுலதான் எல்லாரும் மாட்டுவீங்க. புரியுதா? அதுலதான் நிறைய பேர் மாட்டுவீங்க. சோ லெட் மீ எக்ஸ்பிளைன் கிளியர்லி. நல்லா கவனி. ஒரு பால் நான் இங்க இருந்து தூக்கி இங்க போட போறேன். அது ஒயிட்டா இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் ரெண்டுமே அக்கவுண்ட் பண்ணும். I have to account for both. சரியா? Yes, Mindy, next year I will Chennaiல. Okay, next year in Chennai we are launching offline. Chennai, Coimbatore, Madurai, Trichy, சென்னையில அண்ணா நகர்ல and வேளச்சேரியில. Okay, so பசங்களா, let's come back to this. So இப்போ white போடலாம் எடுத்து இங்க, இல்ல black போடலாம். So ரெண்டு வழி இருக்கு. white போட்டா இங்க இருந்து நான் ஒரு white தூக்கி அங்க உள்ள போட போறேன். அப்போ இப்படி ஆயிருமா? சார் ஒரு white எடுத்துட்டீங்க, so 3 white ஆயிரும் bag 1, and அதை எடுத்து இங்க போட்டீங்க, so இங்க 6 இருந்தது இப்போ 7 ஆயிரும். இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். சூப்பரா, வேற லெவலா. செகண்ட் கேஸ் வந்து நான் black எடுத்து இங்க போட போறேன். சோ black இங்க 1 கம்மியாயிரும், அதான் 4 black, and ஒரு black தூக்கி இங்க போட போறேன், அதான் 8 black. இப்போ புரியுதா? இதான் செட்டப். இதான் செட்டப். இப்போ there are 2 ways now. அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. நம்மளுக்கு என்ன தேவை? சார் எல்லாம் முடிச்ச பிறகு இந்த ரெண்டாவது பேக்ல இருந்து எனக்கு ஒரு ஒயிட் வேணும் சார். எல்லாம் முடிச்ச பிறகு இந்த ரெண்டாவது பேக்ல இருந்து எனக்கு ஒரு ஒயிட் வேணும் சார். அதான் நான் கண்டுபிடிக்கணும். சோ அந்த ரெண்டாவது பேக்ல இருந்து ஒயிட் எடுக்கிறது ரெண்டு வழியா வரலாம். ஒன்னு இந்த வழியில வரலாம், இல்ல அந்த வழியில போலாம். I have to account for both. So முதல் வழி வந்து I take a white and put it here. So ஒரு white இங்க இருந்து எடுத்து அங்க போடுறது என்ன ப்ராபபிலிட்டி? 4/9ல I am choosing a white ball. So it is 4 out of 9. அதனால 4/9. அத போட்ட பிறகு இப்படி இருக்குமா? சார் ஆமா சார், ஒயிட்ட போட்ட பிறகு சூஸ் பண்ண பிறகு இப்படி ஆயிரும் சார். இப்போ என்ன வேணும்? ரெண்டாவது பேக்ல ஒயிட் வேணும். ரெண்டாவது பேக்ல ஒயிட் என்ன ப்ராபபிலிட்டி? 7/14. மாசா வேற லெவலா. இப்போ அப்புறம் then or அடுத்த வழி என்னது? orனா அடிஷன். அடுத்த வழி வந்து black வந்து இங்க இருந்து தூக்கி இதுல போடுறேன். சோ black எடுக்கிறது என்ன ப்ராபபிலிட்டி? black எடுக்கிறது என்ன ப்ராபபிலிட்டி? 5/9. ஏன்னா 5 black ball இருக்கு, மொத்தம் 9 இருக்கு. சோ 5/9. சோ 5/9 black எடுத்து இங்க போட்டா அப்போ என்ன சிச்சுவேஷன்? இதான் சிச்சுவேஷன். சோ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ரெண்டாவது பேக்ல ஒயிட் வேணும். சோ ரெண்டாவது பேக்ல ஒயிட்னா 6/14. இப்போ புரியுதாடா? ஐ ஹோப் ஐ எக்ஸ்பிளைன்ட் இட். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல யூ ஹாவ் டு ரீவிசிட் திஸ் क्वेश्चन பசங்களா. சரியா? So shall we move forward everybody? Great. So I hope you all enjoyed this question. The answer is 29/63. That's the right answer. Okay. So இப்போ இன்னையோட கடைசி டாபிக் வந்தாச்சு, which is our Bayes theorem. So நான் சொன்ன மாதிரி luckily, fortunately,
we have completed whatever we wanted to today. Awesome பசங்களா. So இப்போ நான் சொல்லி கொடுக்க போறது is Bayes theorem. So Bayes theorem என்னன்னு பாத்தீங்கன்னா total probability புரிஞ்சிட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லடா. இது ஒண்ணுமே இல்ல. Total probability புரிஞ்சிட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்ல. ஏன்னா Bayes theorem என்னன்னு பாத்தீங்கன்னா see இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, ஒரு ஆள் வந்து லேட்டா வரான் ஆபீஸ்க்கு. அவன் லேட்டா வர்றது வந்து அவன் ட்ரெயின்ல வரனால லேட்டா வரான். அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தோம்ல, ஏதோ 0.4. இல்லாட்டி அவன் பஸ்ல வரனால லேட்டா வரான். ஓகே 0.1 நினைக்கிறேன்ல, 0.1 இது 0.2. இதான் அந்த கேள்வி. ஒரு ஆள் லேட்டா வந்தா கோகுல்நாதன், I will teach you from basics. Please listen. எல்லாம் நல்லா கேளுங்க. நான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி சொல்லி கொடுத்தேன்ல, சோ அதுல இருந்து I am continuing. சோ அப்ப நான் ஒரு क्वेश्चन கொடுத்தேன்ல இப்பதான் ஒரு half an hour முன்னாடி. என்ன क्वेश्चन? ஒரு ஆள் லேட்டா வரான். அவன் லேட்டா வர்றது வந்து ட்ரெயின்ல வந்து லேட்டா வரலாம், இல்ல பஸ்ல வந்து லேட்டா வரலாம். ஓகேவா? சோ இதான் the total probability of coming late. இப்போ Bayes theorem என்னன்னா, டேய் அவன் லேட்டா வந்துட்டான் சரி, ஆனா எனக்கு தேவை அவன் ட்ரெயின்ல வந்து லேட்டா வந்திருக்கான், அத கண்டுபிடி. இதாண்டா Bayes theorem. ஒண்ணுமே இல்லடா, டுபாக்கு ஒரு விஷயம். என்னது? சரிப்பா அவன் லேட்டா வந்துட்டான்டா, எனக்கு தேவை அவன் ட்ரெயின்ல வந்து லேட்டா வரணும், அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளவு சொல்லு. வெரி ஈஸி. ப்ராபபிலிட்டி he comes by train given that he is late. அது எவ்வளோ சார்? it is p மேல intersection கீழே by probability of கீழே. so Bayes theoremல எப்பவுமே denominator is total probability. Bayes theoremல எப்பவுமே denominator is total probability. so Bayes theoremல நீ total probability யூஸ் பண்ணியே ஆகணும். so Bayes theorem யூஸ் பண்றப்போ denominator எப்பவுமே total probability தான். சார் அவன் ட்ரெயின்ல வந்து லேட்டா வரான், ட்ரெயின் and late. so probability of train and late என்னது சார்? இதான் சார் அது. he comes in train and he is late. so probability train and late வந்து இதுதான். so அதை தூக்கி போடு. 1/2 into 0.1 total probability comes late. இது மொத்தமா அதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளோ? 3/20. அவ்வளவுதான் ஆன்சர். 1/3. that easy மாசா. இதாண்டா Bayes theorem. that's it. this is what your Bayes theorem is all about. so Bayes theorem வந்து total probability புரிஞ்சுக்கிட்டீனா இது ஒண்ணுமே இல்ல. okay so Tamil free, you can message me here Shimon_Joseph. ரொம்ப நேரமா நீ கேட்டுட்டு இருக்க. சோ இதான் என்னோட டெலிகிராம் ஐடி. சோ இங்க நீ மெசேஜ் பண்ணலாம் எனக்கு, சரியா? வெரி குட். சோ இப்போ வாங்க போய் கேள்வியில யூஸ் பண்ணலாம். எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் இட். கம் ஆன் பசங்களா, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கடா, உங்களால முடியும்டா. எவ்ரிபடி கேன் டு திஸ். ப்ளீஸ் கோ ஃபார் இட். சோ என்ன சொல்றான்? ஒரு போல்ட் எடுத்து பார்த்திருக்காங்க, அது வந்து டிஃபெக்டிவா இருக்கு. சோ the bolt is defective. டிஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ அது வந்து A மிஷின்ல இருந்து வரலாம், B மிஷின்ல இருந்து வரலாம், C மிஷின்ல இருந்து வரலாம். ஆனா எனக்கு தேவை டிஃபெக்டிவ் போல்ட் வந்து A ல இருந்து வரணும். Find the probability that it was manufactured by A given that it is defective. புரியுதா? எப்படி கனெக்ட் ஆகுது பார். நம்ம இன்னைக்கு படிச்சது எல்லாமே இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. சோ Bayes theorem வந்து it is just conditional probability. I hope you are able to follow that. so இது எவ்வளோ? டினாமினேட்டர்ல total probability of defective, நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட்
A மிஷின்ல வந்த டிஃபெக்டிவ். சோ இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடி. சார் டிஃபெக்டிவ் எப்படி சார் வரும்? ரொம்ப ஈஸி. டோட்டல் ப்ராபபிலிட்டி நீங்க தான் பண்ணீங்களேடா. டோட்டல் ப்ராபபிலிட்டி மறந்துட்டேன்னு சொல்லாதீங்கடா டேய். இப்பதான் படிச்சீங்க. இப்பதான் எல்லா கேள்வியும் கரெக்டா சால்வ் பண்ணீங்கல்ல. சோ டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு வழிகள் முக்கியம். சோ டிஃபெக்டிவ் பீஸ் எதுல இருந்து வரலாம்? சார் டிஃபெக்டிவ் பீஸ் A மிஷின்ல வரலாம், B மிஷின்ல வரலாம், C மிஷின்ல வரலாம். சோ A மிஷின்ல வர ப்ராபபிலிட்டி எவ்வளவு? சார் A மிஷின் வந்து 25/100 சார். ஏன்னா 25% ஆஃப் த போல்ட் அங்க இருந்து தான் வருது. சோ A மிஷின்ல இவ்ளோ போல்ட், அதுல டிஃபெக்டிவ் எவ்வளோ? டிஃபெக்டிவ் வந்து 5/100. அவ்வளவுதான், A முடிச்சாச்சு. A மிஷினோட ப்ராபபிலிட்டி, A மிஷின்ல வர டிஃபெக்டிவ். இப்போ அடுத்தது ஆர் B. B மிஷின் எவ்வளோ? 35%. அண்ட் B மிஷின்ல வர டிஃபெக்டிவ் எவ்வளோ? 4%. ஆர் C மிஷின். C மிஷின் எவ்வளோ? 40/100. C மிஷின்ல டிஃபெக்டிவ் எவ்வளோ? 2%. சோ இதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. சோ இதான் டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்னது? நியூமரேட்டர் இது மட்டும். அவ்வளவுதான்டா. ஏன் சார்? ஹவு சார்? ஏன் சார் இது நியூமரேட்டர்? ஏன்னா நியூமரேட்டர் வந்து ஏல இருந்து வர டிஃபெக்டிவ். ஏல இருந்து வர டிஃபெக்டிவ் எது? இது மட்டும் தானே. அவ்வளவுதான். இதை மட்டும் தூக்கி நியூமரேட்டர்ல போடு. மொத்த இது டினாமினேட்டர். டிவைட் பண்ணு, ஆன்சர் அவ்வளவுதான் வந்துச்சு. Did you like it? அவ்வளவுதான்டா, அவ்வளவு ஈஸி. So Bayes theorem is nothing. It's Dubakur. Are you all happy? பசங்களா சந்தோஷமாடா? எல்லாருக்கும் புரியுதா? Any doubts? Any question? Very good. Super. வாங்க அப்போ இன்னும் 2-3 கேள்வி ட்ரை பண்ணலாம். அதோட அவ்வளவுதான்டா, முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 கேள்வி ட்ரை பண்ணலாம். I hope you understood. And now I am sure all of you are experts. அவ்வளவுதான், இதை கேளுங்க, இதை சால்வ் பண்ணுங்க. அதோட we will stop. I'll give you one homework. And பசங்களா, like I said, இந்த வீடியோக்கு கீழே ஒரு குவிஸ் இருக்கு. அந்த குவிஸை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த குவிஸ்ல இருந்து 4-5 கேள்வி I have given எக்ஸாக்டா இதுல இருந்து நீங்க நடத்துற போர்ஷன்ல இருந்து. ஓகே, அருட் செல்வன் அந்த செலக்டிங் மிஷின் தான்டா அவன் பெர்சன்டேஜா கொடுத்திருந்தான். 25%, 35%, 40% கொடுத்திருந்தான்ல, அதான் அந்த செலக்டிங் மிஷின். The balls coming from that machine. Earn na basket. டேய், earns na basket மை. ஒரு பெரிய கூடை, ஒரு பெரிய கூடை, அதான் earn. earn na பெரிய கூடைன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? சோ 3 கூடை இருக்கு. அண்ட் முதல் கூடையில 6 ரெட் பால், 4 பிளாக் பால். ரெண்டாவது கூடையில 4 ரெட் பால், 6 பிளாக் பால். மூணாவது கூடையில 5 ரெட் பால், 5 பிளாக் பால். சோ இதான் 1 2 3 கூடை. அண்ட் அவன் என்ன சொல்றான்? if the ball drawn is red, so நம்மளுக்கு தெரிஞ்சது ரெட் கலர் பால் எடுத்திருக்கும். அவன் கேட்கிறான், டேய் எனக்கு அந்த பால் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருக்கணும். so find the probability that it came from the first urn given that I have a red ball. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. so probability ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரெட் divided by total probability of red. அவ்வளவுதான், டுபாக்கூர் கேள்வி. so probability of first எவ்வளோ? 1/3. and firstல ரெட் எவ்வளோ? 6/10 divided by total probability 1/3 into 6/10 plus 1/3 into 4/10 plus 1/3 into 5/10. அவ்வளவுதான், சால்வ் பண்ணு, ஆன்சர் கண்டுபிடி. என்ஜாய். சூப்பரா? did you all like it? was it good? how many of you enjoyed it? பாத்தியா, டோட்டல் ப்ராபபிலிட்டில இதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டோட்டல் ப்ராபபிலிட்டில அவன் என்ன கேட்கிறானோ ஃபர்ஸ்ட் earnனா அதை தூக்கி நியூமரேட்டர்ல போடு. டோட்டல் ப்ராபபிலிட்டில அவன் என்ன கேட்கிறானோ அதை தூக்கி நியூமரேட்டர்ல போடு. அவ்வளவுதான், அதான் பண்ணிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் earn முதல் பாஸ்கெட் கேட்டிருக்கான். சோ முதல் பாஸ்கெட்ல நான் தூக்கி மேலையும் போட்டேன். ஓவர். ஓகே,
ஸோ யா அவ்வளோதான் பசங்களா, இந்த சாப்டரே ஓவர்ரா. இதுக்கப்புறம் வெறும் அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் we will study. So exactly what I taught you. So இதை I'll leave it to you as a homework. So with that, this topic is katam. Okay, I hope you enjoyed it. So அவ்வளவுதான் பசங்களா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கடா. இதே போல ஒரு 4-5 கேள்வி கொடுத்துருக்கேன், வீக் குவிஸ் இருக்கு கீழே, போய் ட்ரை பண்ணுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் நான் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். ஸோ மறக்காம பசங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கடா. டே நிறைய பேர் ப்ராபபிலிட்டின்னு கேட்டானுங்க, ஆனா ஒருத்தங்க கூட வரல. ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்க யாரெல்லாம் ப்ராபபிலிட்டி கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இது போல பல செஷன்ஸ் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸையும் நம்ம ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? கிரேட். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. லவ் யூ ஆல். அடுத்த செஷன்ல பார்ப்போம். அதுவரை நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க, அண்ட் மறக்காம போய் குவிஸை அட்டென்ட் பண்ணுங்க முடிஞ்சா. ஓகே, டேக் கேர் கைஸ்.